லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின் வந்துட்டு ஹோம்ஒர்க் மாதிரி குடுத்துருந்தேன்ல. ஓகே. அதோட ஆன்சர் மட்டும் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. 61st 61 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 61 என்ன ஆன்சர் வந்துச்சு? சால்வ் பண்ணீங்களா? பண்ணல. பண்ணியிருக்கீங்களா? ஓகே. என்ன என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? ஓகே. 61 வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆ 61 ஆப்ஷன் பி. 62 ஆப்ஷன் டி. ஆன்சர்ஸ் மட்டும் குடுக்குறேன். உங்களோட ஸ்கோர் மட்டும் பார்த்துக்கோங்க. 63 ஆப்ஷன் டி. 64 ஆப்ஷன் பி. பி ஃபார் பால். 65 ஆப்ஷன் சி. 66 ஆப்ஷன் பி. 67 ஆப்ஷன் பி. ஓகே. நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 7 கொஸ்டின்ஸ் குடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ 7 கொஸ்டின்ஸ்ல 4 ஆர் அபவ் இருந்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை தாராளமா டச் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதிகமா வந்து ரீசனிங் அண்ட் ஆப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஆன்சர் என்னன்னு தெரிய வரும். இது வந்து கொஸ்டின் செட் பண்றவங்களுடைய மைண்ட் செட் அவங்களோட வியூ பாயிண்ட் தகுந்த மாதிரி மாறும். நீங்க இத போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இதான் ஆன்சர் அப்படின்னு. வேறஸ் நீங்க அதுல ஜஸ்டிஃபை பண்ணலாம். புரியுதா? ஸோ இந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு 4+ இருந்துச்சுன்னா மட்டும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தாராளமா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து கொஞ்சம் கம்மியா அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. இன்னைக்கு 2020 ஓட கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லைனாவே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பேசேஜ். ஓகே. ஸோ பேசேஜ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? அந்த பேசேஜ தெளிவா முதல்ல ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஸ் ரீடிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. அத முடிச்சதுக்கப்புறம் பேசேஜ் கொஸ்டின்ஸ் வரும்போது அது தெளிவா ரீட் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டா ரஷ் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ ஃபாஸ்ட் நீங்க ரஷ் பண்ணீங்கன்னா ஸ்கேன் பண்றேங்கிற பேர்ல அது கான்செப்ட்டும் மைண்ட்ல ஏறாது. ஆன்சர் கண்டிப்பா தப்பா தான் மார்க் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க ஒரு டைம் தெளிவா படிச்சாலும் படிச்சிடலாம். டைம் கம்மியா தான் சேவ் ஆகும். சரிங்களா? In India, over the last decade or so, labor has been departing agriculture. Okay, but is only going to construction and unregistered manufacturing, which are not markedly better jobs. Services where labor tends to be most productive, are not generating the additional jobs the country needs. India will need 24 million so jobs over the next decade. The new sector, e-commerce, can at best close only half the jobs gap. Only those sectors that drive domestic demand, such as health and education, can comfortably fill the other half. புரியுதா? ஸோ நீங்க ரீட் பண்ணும்போதே வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணியே ரீட் பண்ணுங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லயே வந்து ஹைலைட் பண்ணி ரீட் பண்ணுங்க. இப்போ இத கனெக்ட் பண்ணி பாருங்க. லேபர் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை டிபார்ட் பண்ணிருச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ லேபர்னா என்னென்ன லேபர்ஸ் இருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு போயிட்டாங்க. சர்வீசஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கு. ஆனா அது அடிஷனல் ஜாப கிரியேட் பண்றது இல்ல. நான் வெறும் இத மட்டும் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டர்லைன் பண்ணது மட்டும் தான். புரியுதா? ஓகே. அடுத்து 24 மில்லியன் ஜாப்ஸ் தேவைப்படுது. புது செக்டார்ல வந்துட்டு இ-காமர்ஸ் இது வந்துட்டு ஹாஃப் ஜாப்ஸ் மட்டும் தான். அந்த கேப் மட்டும் தான் க்ளோஸ் பண்ண முடியும். வேறஸ் இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் தான் வந்து இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் வந்துட்டு மத்த அதர் ஹாஃப் வந்து க்ளோஸ் அந்த கேப் வந்து கவர் பண்ண முடியும்னு குடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ இப்ப பாருங்க. Which one of the following
is best implied. Best implied. Implied na என்னது? ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ண முடியும் நீங்க? ஓகேவா? ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் இம்ப்ளைட் அப்படின்னாவே அதான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்? ஸ்ட்ராங் மெஷர்ஸ் இந்த நாளில் ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் இதை எப்படி அட்டன் பண்ணணும்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அட்டன் பண்ணணும்னா, கரெக்டாக போய் ஆன்சரை சூஸ் பண்ணாதீங்க. பிக் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ அதுக்கு பதிலாக எலிமினேட் பண்ணுங்க. இதெல்லாம் வராதுன்னு எலிமினேட் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க. இதுதான் ஆன்சராக இருக்குமான்னு தேடாதீங்க. இதெல்லாம் ஆன்சராக வராதுன்னு முதல்ல அடிச்சு விடுங்க. ஓகேவா? அத அடிச்சு விட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கையில வந்துரும். சரிங்களா? ஓகே. ஸ்ட்ராங் மெஷர்ஸ் நீட் டு பி டேக்கன் டு ரெடியூஸ் த ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் ஆஃப் லேபர். அவுட் ஆஃப் பாக்ஸ். ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? எதுவுமே பேசல. ஓகேவா? ஸோ இதை எலிமினேட் பண்ணிருங்க. புரியுதா? எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து த ஒர்க்கிங் கண்டிஷன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சரிங் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்டு. ஸோ இதை பத்தி இந்த டீடைல் பத்தி தான் அங்க சொல்லியிருக்காங்களா? இதை பத்தி மட்டும் தான் அதுல சொல்லியிருக்காங்களா? ஒர்க்கிங் கண்டிஷன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சரிங் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்டு. இதை பத்தி சொல்லியிருக்காங்களா? இது பார்ட் ஒன் ஆஃப் தி பார்ட், அவ்வளவுதான். இதை கம்ப்ளீட்டா சொல்லியிருக்காங்களா? கன்க்ளூஷன் அப்படின்னா ஒரு பார்ட்டை மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, கன்க்ளூட் பண்ணணும். புரியுதா? மொத்தமா சொல்லணும். சரி, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை வச்சுக்கிறேன். சரிங்களா? அது அடுத்து சர்வீஸ் செக்டார் ஹாஸ் பீன் ரெடியூசிங் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். வருமா? சர்வீஸ் செக்டார் has been reducing the problem of unemployment. ஓகே. ஸோ இதுவும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சர்வீஸ் செக்டார் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதாவது அந்த பாதி கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்க்ரீஸ்ட் சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங் இஸ் இம்பரேட்டிவ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஜாப் கிரியேஷன். இன்க்ரீஸ்ட் சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங் is imperative. It is not sufficient. Imperative, it is not sufficient for large job scale creation. எது வரும்? எதை பத்தி சொல்லியிருக்கு? ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது ஆன்சரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா வராது, தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு 75% உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும் தெரியும். சரிங்களா? ஓகே, இதுல சூஸ் பண்ணுங்க எது வரும். ஓகே, இந்த மூணுல ஏதாச்சும் இன்னொன்னு எலிமினேட் பண்ணுங்க. இன்னொன்னு எலிமினேட் பண்ணுங்க. நீங்களே எலிமினேட் பண்ணுங்க. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்களே எலிமினேட் பண்ணுங்க. கிளாஸ்ல நான் சொல்லிட்டு போயிடலாம் இதுதான் ஆன்சர்ன்ட்டு. ஆனா உங்களை நான் பண்ண வைக்கணும். புரியுதா? ஸோ நீங்க யோசிச்சு இந்த மூணுல எதை எலிமினேட் பண்ணலாம் நீங்க யோசிங்க. எதை எலிமினேட் பண்ணலாம்? வேற? ஓகே, இது வந்து பாதி தான் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ ஹாஃப் பத்தி சொல்லிச்சுன்னா அது கன்க்ளூஷன் இல்லை. ஸோ அதை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ரெண்டுல எதை நான் சூஸ் பண்ணலாம்? அந்த கன்க்ளூஷனா எதை நான் சூஸ் பண்ணலாம்? சர்வீஸ் செக்டார் ஹாஸ் பீன் ரெடியூசிங் த ப்ராப்ளம். சர்வீஸ் செக்டார் பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்கா? இது பார்ட்லயே சொல்லியிருக்குன்னா இதுவும் எது சொல்லியிருக்கு? பார்ட் ஆஃப் த பேசேஜ் தான் இதுவும். ஓகேவா? நீங்க உங்க நாலேஜை அப்ளை பண்ணாதீங்க இந்த இடத்துல. அந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? உங்க நாலேஜ் படி அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? உங்க நாலேஜ் அப்ளை பண்ணக்கூடாது. பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க? இது பார்ட். கடைசியா தானே சர்வீஸ் செக்டார் பத்தி சொல்லியிருக்காங்க. முன்னாடில சர்வீஸ் செக்டார் பத்தி வந்திருக்கா? ஸோ அதை வச்சு நீங்க இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. சர்வீஸ் செக்டார் பத்தி தான் பேசியிருக்காங்க. கன்க்ளூட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது எல்லாமே என்னால முடியாதுன்னா அப்ப ஆன்சர் இதா தான் இருக்கும். புரியுதா? எதெல்லாம் எலிமினேட் பண்ணுமோ அதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்க போய் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஆன்சர் கண்டே பிடிக்க முடியாது. புரியுதா? ஆன்சர் தப்பா தான் போகும். நீங்க டைரக்டா சூஸ் பண்ணீங்கன்னா சிஏ சூஸ் பண்ணிட்டு போவீங்க. ஆனா அதை யோசிச்சு பாருங்க. இதை பத்தி தான் அது ஃபுல்லா சொல்லியிருக்காங்களா? இம்ப்ளைடு வாட் இஸ் இட் இம்ப்ளைடு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா கன்க்ளூட் பண்ணியிருக்கணும் இது. புரியுதா? ஸோ அந்த கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு இது பார்ட்டா இருக்கு, இதுவும் பார்ட்டா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அந்த ஃபுல் ப்ராப்ளம் பத்தி அது பேசல. அப்ப என்ன பேசியிருக்காங்க? ஸோ இதனால என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங் வந்துட்டு சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி இம்பரேட்டிவ் ஃபார் லார்ஜ் ஜாப் ஸ்கேல் கிரியேஷன். சரிங்களா? ஸோ மெயினா இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க? ஜாப் ஸ்கேல் கிரியேட் பண்றது. புரியுதா? ஸோ இதை பத்தி தான் மெயினா இதுல வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஜெனரிக் டேர்ம்ஸை தான் எடுக்கணும். புரியுதா? ஒரே ஒரு லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பேசேஜ். In India,
the current focus on the right to privacy is based on some new realities of the digital age. A right is substantive right only if it works in all situations and for everyone. ஒரு கரெக்டான ரைட் எப்பனா எல்லா சிச்சுவேஷன்லயும் everyoneக்கு if it is working only. ஓகேவா? A right to free expression for an individual about her exploitation, for instance, is meaningless without actual availability of the security that guarantees that private force cannot be used to thwart its right. Okay, the role of the state, therefore, is not just to abstain from preventing rightful free expression, but also actively ensure the private parties are not able to block it. ஓகேவா? முன்னாடி புரியலனாலும் பின்னாடி புரிய வருதா? என்ன சொல்ல வந்திருக்காங்கன்ட்டு பின்னாடி புரியுதா? ஸோ ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும், அதோட மெயின் ரோல் வந்துட்டு இட் இஸ் நாட் ப்ரிவென்டிங் அந்த அதாவது நம்ம ரைட் டு ஃப்ரீடம் இருக்குல்ல, ஸோ ஃப்ரீயா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்றது மட்டும் இல்ல, பிரைவேட் பார்ட்டிஸும் வந்துட்டு அது பிளாக் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் டு பிரைவசி பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இதை பாருங்க. ஆன் த பேஸ் ஆஃப் தி அபவ் passage the following assumptions have been made. ஓகேவா? ஸோ அசம்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ்பிளிசிட்டா டி அப்படியே இருக்கிறது அதுல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அசம்ஷன்னா ஓகே, இந்த பேசேஜ் எழுதினவங்க என்ன மைண்ட்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இன்னொரு பாயிண்ட் கூட அதை எழுதி வச்சுக்கோங்க. அசம்ஷன் அப்படின்னா இட் should be accepted as true, should be accepted as true and is certain to happen, and is certain to happen without proof. ஒரு ப்ரூஃபே இல்லாம இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ அததான் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது. புரியுதா? ஓகே, ஸோ இந்த பேசேஜ் வச்சுட்டு இதுல எது வரும்னு சொல்லுங்க. State should have some institutions to ensure its appropriate role in a digital society. ஓகேவா? they should have some institutions. ஓகே, ஸோ இது ஏதோ வர மாதிரி இருக்கு, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து, state should ensure that private parties do not violate the citizens' right to privacy. Private parties do not violate the citizens' right to privacy. அது வருமா? ஓகே, அடுத்து, digital economy is not compatible with the idea of not violating the citizens' privacy. It is not compatible with the idea of not violating the citizens' privacy. Notன்னு வருது, அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ஸோ 3 எலிமினேட் பண்ணுங்க. 3 மட்டும் எலிமினேட் பண்ணா என்ன வருது உங்களுக்கு? 3 மட்டும் எலிமினேட் பண்ணா இந்த ஆப்ஷன் போயிடும். ஓகேவா? அப்போ 2 அப்படிங்கிறது கண்டிப்பா கரெக்ட் தான். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க பார்க்க முடியும் 2ங்கிறது கரெக்ட் தான். 1 மட்டும் கரெக்டா இல்லையான்னு பார்க்கணும் நீங்க. State should have some institutions to ensure its appropriate role in digital society. அது வருமா? எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க? நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு இது மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணணும். இந்த டிஜிட்டல் சொசைட்டில ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு அப்ராப்ரியேட் ரோல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவா இருக்க மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது இருக்கு? 1 and 2. ஸோ அதனால தான் சொல்றேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்தோன்னே டச் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நீங்க என்னதான் நீங்க போட்டாலுமே கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களோட வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம அதே வேவ் லென்த்ல யோசிக்கிறது கஷ்டம். சரிங்களா? ஸோ ஆப்ஸ் அண்ட் ரீசனிங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் 4 to 5 கொஸ்டின்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கும், அப்புறம் சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? லைனாவே அப்படியே போய்க்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? One of the best ionies around water is that it comes from rivers and other wetlands. Yet it is seen as diverse from them. ஓகேவா? பிரிஞ்சு வந்துருச்சு. While water is used as a resource, public policy does not always grasp that it is a part of the natural ecosystem. Efforts at engineering water systems are thus efforts at augmenting அப்படின்னு என்னது? Improving.
ஓகேவா? ஒரு சில வெக்காபுலரிஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆக்மென்டிங் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றது. ஓகேவா? ஸோ ஆக்மென்டிங் அ ஆர் ஆக்மென்டிங்னு சொல்லலாம். ஜாயினிங் அதையும் ஆக்மென்ட் அப்படின்னு ஓகேவா? ஸோ ஆக்மென்டிங் வாட்டர் சப்ளை அதாவது இம்ப்ரூவிங் த வாட்டர் சப்ளை ரேதர் தேன் ஸ்ட்ரென்தனிங் த கெப்பாசிட்டிஸ் ஆஃப் அதாவது இப்ப இருக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் அட் என்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம். இப்ப வந்து அவங்க போடுற எஃபர்ட்ல எப்படி இருக்குன்னா, வாட்டர் சப்ளை கனெக்ஷன் குடுக்குறதுல மட்டும் தான் இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்றதுல தான் இருக்கு வழியோ, அது ஈக்காலஜிக்கல் அந்த பேலன்ஸ் பண்றதுல இல்லன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? எடுக்கிற பப்ளிக் பாலிசி எல்லாமே. ஓகேவா? ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இத ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் அப்படின்னு என்ன? அதுலருந்து நீங்க கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? Rivers and other wetlands should be protected under Ramsar Convention. பேசவே இல்ல. ஓகேவா? அப்போ இந்த இது வராது. ஓகேவா? ஸோ எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து engineering water systems should be modernized and further augmented. வரலாம். ஓகே. ஸோ இத நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து wetlands need to be reinforced as more than just open sources of water. Reinforceனா என்னது? reinforcedனா என்னது? reinforceனா strengthen. It should be strengthened. ஓகேவா? reinforced அப்படின்னா அர்த்தம் strengthened. augmentனா இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? augmentனா இம்ப்ரூவ்மெண்ட், reinforcedனா strengthen பண்றது. சரிங்களா? ஓகே. So wetlands need to be reinforced, strengthened as more than just open source of water. ஓகேவா? அது இனிமே நம்ம strengthen பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சான்ஸ் இருக்கு. கரெக்டா? வெட்லாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அது வெறும் அந்த ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் வாட்டரா மட்டும் இருக்காம வெட்லாண்ட்னா என்ன? அந்த நிலப்பகுதி அந்த தண்ணி பகுதியெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பனா மட்டும் இருக்காம அதை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது பாசிட்டிவா தான் இருக்கு ஸ்டேட்மெண்ட். அடுத்து வாட்டர் சப்ளை ஷுட் நாட் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ ஆஸ் டு பிரிவென்ட் இட்ஸ் மிஸ்யூஸ் ஆர் ஓவர் யூஸ். இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஸோ இதை இந்த கன்க்ளூஷன் இந்த பேசேஜ்ல இருந்து இதை நான் கன்க்ளூட் பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா? அப்ப இதை எலிமினேட் பண்ணுங்க. இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ணலாம்? Engineering water systems should be modernized and further augmented. Wetlands need to be reinforced, strengthened more than just open source of water. B or C? Answer is C. ஏன் சி? ஒரு இன்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் த பார்ட். ஓகேவா? கன்க்ளூஷன் அப்படின்னா வெறும் ஒரு பார்ட் ஆஃப் த பேசேஜ் மட்டும் சொல்லக்கூடாது, ஹோல் பேசேஜையும் கன்க்ளூட் பண்ணியிருக்கணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை. புரிஞ்சுதா? இந்த ரெண்டும் வரலாம், ஆனா இது வந்து வெறும் அதுல ஒரு பார்ட்டை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து 4th question. Asset allocation is the most important investment decision we will ever make, and sadly most of us do not give that decision in importance it deserves. We are adamant about seeking predictability with our future. We tend to think investing in risky assets are extremely volatile and value eroding. ஸோ ரிஸ்கான அசெட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல். வாலடைல் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச், சீக்கிரமா சேஞ்ச் ஆகிடலாம். ஓகேவா? ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதுதான் வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் அண்ட் வேல்யூ எரோடிங், அதோட வேல்யூ மதிப்பு வந்து குறையலாம். ஓகேவா? ஸோ ரிஸ்கான இதில் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ we also dislike fluctuating returns and the loss of control of investment. We think our money is best left idle. ஐடல் அப்படின்னா என்னது? அப்படியே இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐடல், அன்ப்ரொடக்டிவ் பட் சேஃப். நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அப்படியே இருக்கும், அதான் சேஃப் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சரிங்களா? there is no asset that is risk free. We could lose our jobs, our homes can lose our value, our banks can go bankrupt, our bonds can default, the government can collapse, and companies we choose fondly make cease to exist. But we cannot live life assuming that all these extreme events are waiting to happen and all at the same time. எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றது ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்வால்வ் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிங்கறக்கா சொல்றாங்க. ஸோ எல்லா டிசாஸ்டரும் அட் அ டைம்ல நடக்க போறது இல்ல. ஓகேவா? ஒன்னு இல்லைனாலும் இன்னொன்னு ஏதோ ஒன்று இருக்கும் நம்மள கை கொடுக்க. புரிஞ்சா? அப்படிதான் சொல்ல வராங்க.
All these extreme form of risks we know will not manifest at the same time. அதே பாயிண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? So which one of the following statement best implies the suggestion given by the author? நீங்க சூஸ் பண்ணுங்க. Distribute your wealth across different kinds of assets so that your risks would be minimized. ஓகேவா? அதாவது வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். சான்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது எதை வச்சு நீங்க சொல்லலாம்? எல்லாமே ஒரே டைம்ல நடக்க போறது இல்லை அப்படிங்கிறத வச்சு நீங்க இதை சொல்லலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு இது இல்லைனாலும் இன்னொரு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி, அடுத்த ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் ஷுட் பி அ நெசசரி காம்பனன்ட் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி இஃப் யூ வாண்ட் டு ஜென்ரேட். கண்டிப்பா ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்ல. புரியுதா? அடுத்து, while making investments, find a trustworthy asset management organization which would manage your wealth for you. ஓகேவா? அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா அதுல? இல்ல. புரியுதா? You should know that investing your money is a risky business. இன்வெஸ்ட் பண்றது ஒரு ரிஸ்கானது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம எப்படி அந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணலாம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசேஜ்ல சொல்ல வந்திருக்காங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் இம்ப்ளைட் இன் திஸ் பேசேஜ். ஓகேவா? இப்போ கொஞ்சம் அது உங்களுக்கு புரியுதா அந்த பேசேஜ் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு? கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்குதா? ஓகே. அடுத்து, first question. Although most of the genetically modified crops cultivated now are genetically engineered for a single triad, in future crops genetically engineered for more than one triad will be the norm. ஓகேவா? இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத வச்சு என்ன பாயிண்ட்னு சொல்லுங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இப்போ எப்படி இருக்கு? வெறும் சிங்கிள் ட்ரையட். ட்ரையட்னா என்னது? கேரக்டர்ஸ். புரியுதா? பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ், ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட், அந்த மாதிரி டாலு, டுவாஃப் அந்த மாதிரிலாம் சொல்றீங்கல்ல, அந்த மெண்டலியன் லாஸ்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களே, 7 இது அந்த சீடுக்கு ரவுண்ட் சீட் அந்த மாதிரிலாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ அதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரைட்ஸ். புரியுதா? அப்போ சிங்கிள் ட்ரையட். ஸோ இப்போ வந்து சிங்கிள் ட்ரையட்ல இருக்கு, ஃபியூச்சர்ல வந்து மோர் தென் ஒன் ட்ரையட்டுக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ப்ளஸ் பயோடெக்னாலஜிஸ் ரோல். ஸோ இதுக்கு இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனுக்கு வந்து என்ன தேவைப்படுது? பயோடெக்னாலஜியோட ரோல். ஓகே. ஸோ ப்ளஸ் பயோடெக்னாலஜிஸ் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் த ரெகுலேஷன் ஆஃப் த சேம் cannot be understood solely in the context of the current generation of GM crops. இப்போ இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது அதோட ரோல. Instead, there is a need to take a comprehensive look, taking into account various aspects, including socio-economic impacts, so that the potential of the technology can be harnessed, utilized, ஓகேவா, while minimizing the negative impacts. புரியுதா என்ன சொல்ல வராங்கன்ட்டு? ஓகே. Given the importance of biotechnology in developing varieties that can help in climate change mitigation and adaptation, not using biotechnology as a part of the climate change action plan cannot be an option. So இதை நம்ம யூஸ் பண்ணாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? Domestic regulation of biotechnology cannot be viewed in isolation. Domestic regulation of biotechnology cannot be viewed in isolation of trade policy and obligations under various international treaties and conventions. ஓகேவா? சரி. ஸோ ரொம்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பேசேஜ் ரீட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? ஓகேவா? அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சரி. With reference to the above passage, the following assumptions have been made. Biotechnology regulation is an evolving process. ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம். இப்போ வந்து ஒரு ட்ரைட்டுக்கு இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம். வரக்கு சான்ஸ் இருக்கா? ஓகே, இது வரக்கு சான்ஸ் இருக்கு, நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்து, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் is needed in policy decisions regarding biotechnology regulation. People's participation பத்தி ஏதாச்சும் பேசியிருந்தாங்களா இந்த பேசேஜ்ல? பேசல. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்றீங்க அப்படின்னாவே, ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்றீங்கனாவே உடனே ஆப்ஷன்ஸ்க்கு வந்து அதுல நம்ம அந்த ஆப்ஷனை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ சீக்கிரமா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ செகண்ட், இப்போ 2 நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் மற்றதெல்லாம் ரீடே பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? ஓகே. அடுத்து, which one of the following statements best implies the crux? Cruxனா என்னது? crux அப்படின்னா சம்மரி. ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். crux, சம்மரி,
கன்க்ளூஷன் இதெல்லாமே ஒண்ணுதான் சரிங்களா ஓகே ஸோ ப்ரிகாஷனரி பிரின்சிபல் is not given importance in current debate on developing GM crops. Precautionary principles is not given importance in current debate on developing GM crops. Biotechnology, varuma, precautionary principle is not given importance. அது எதுக்கும் ஐ மீன் என்ன சொல்றது பயோடெக்னாலஜி ஐ மீன் ஜிஎம் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ரிகாஷனரி இதுவும் எடுக்கிறது இல்லையா அவங்க கவர்மெண்ட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை புரியுதா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது புரிஞ்சா அதை பத்தி எதுவுமே அவங்க சொல்லவும் இல்லை ஓகேவா அடுத்து பயோடெக்னாலஜி இஸ் நாட் கரண்ட்லி யூஸ்ட் இன் கிளைமேட் சேஞ்ச் மெட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் மெக்கானிசம்ஸ் இட் இஸ் நாட் கரண்ட்லி யூஸ்டா இட் இஸ் யூஸ்ட் ஓகேவா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் ஃப்ளட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் சப்மர்ஜ்டு கிராப்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க ஓகேவா ஸோ இதுவும் வராது அடுத்து பயோடெக்னாலஜிஸ் ரோல் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு த கரண்ட் ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் டெவலப்பிங் ஜிஎம் கிராப்ஸ் ஓகே வச்சுக்கலாம் அதை சரிங்களா அடுத்து த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஏன்னா 4 ஆப்ஷன் தான் இருக்கு சரிங்களா ஓகே 2 இதை கம்பேர் பண்ணி பார்த்தாலாம் எது பெஸ்ட்டாக வருதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க எல்லாத்தையும் எலிமினேட் நாட்னு கொடுத்தனால நாட்னு கொடுத்தா அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸ்ட்ரீமா இருக்கணும் புரியுதா நாட்னு கொடுக்கறனால மட்டும் அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இல்ல இதுல எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட நாட்னு வந்திருக்கும் இருக்கா அப்ப இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸா அப்ப ஆப்ஷனே இருக்காதா அப்படி இல்ல புரியுதா நாட் மட்டும் கொடுத்திருந்தா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இல்ல உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து அந்த பேசேஜ் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமா இருக்கணும் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கடைசி 2வது கம்பேர் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும் இதை பத்தி இதுல பேசவே இல்லை சரிங்களா அடுத்து தி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆர் நாட் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் இது வருமா நெகட்டிவ் இம்பாக்ட் பயோடெக்னாலஜியோட நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் வந்துட்டு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அதை பத்தியா பேசியிருக்காங்க இல்ல அப்ப எந்த ஆப்ஷன் வரும் இட் இஸ் நாட் கன்ஃபைன் டு த கரண்ட் ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் டெவலப்பிங் ஜிஎம் கிராப்ஸ் புரியுதா இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு ஸோ கோ ஃபார் தட் புரியுதா எப்படி அட்டன் பண்ணணும்னு சரி அடுத்து சம்ஸ் ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் அட் த எண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராடக்ட் சரிங்களா அதை பத்தி இங்க எங்கே கொடுத்துருக்கு given the importance of biotechnology in developing varieties that can help in climate change mitigation it is not currently used in கொடுத்திருக்காங்க இங்க வந்து it is used in கொடுத்திருக்காங்க இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா given the importance of biotechnology in developing varieties that can help in அதாவது climate change mitigation அடாப்டேஷன்லயும் பயோடெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணி தான் ஆக்கணும் இதை வந்து நீங்க ஆப்ஷன் ஐ மீன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வேற எதுவும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க புரியுதா ஸோ பயோடெக்னாலஜி as a part of the climate change action plan cannot be an option not using this biotechnology as a part of இதை யூஸ் பண்ண பயோடெக்னாலஜியை இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான்ல யூஸ் பண்ணாம இருக்கிறத வந்து நீங்க ஒரு ஆப்ஷனா வச்சுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க புரியுதா அப்ப இது ஆப்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா 7th question how many zeros are there at the end of the following product so இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஜீரோஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இங்க எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு 1 வெறும் ஜீரோஸ் மட்டும் பாருங்க வேற எதையும் பார்க்க கூடாது ஓகேவா 1 2 3 4 5 6 ஓகேவா அப்ப ஜீரோஸ் மட்டும் எத்தனை இருக்கு 6 ஜீரோஸ் இருக்கு ஓகேவா அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா 5 into 2 என்னது 10 அப்போ 5 into 2 வந்துச்சுனாவே அந்த இடத்துல என்ன வரும் ஒரு ஜீரோ வருது புரியுதா அப்போ எப்பவுமே வந்து ஜீரோஸ் பத்தி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுனாவே நீங்க ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்க அடுத்து 5 into 2 எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ அவ்வளோ நம்பர்ஸ் தான் வந்து அந்த ப்ராடக்ட்ல ஜீரோஸ் இருக்கும் புரியுதா இந்த கொஸ்டின் இப்படி தான் அட்டன் பண்ணும் சரிங்களா ஓகே ஸோ இங்க ஒரு 5 இருக்கு இங்க 1 தான் இருக்கு ஜீரோ எடுத்துட்டேன் அடுத்து இதை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் 3 into 5 பிரிச்சுக்கலாமா பிரிச்சு வச்சுக்கோங்க அப்பதான் அந்த 2 எங்க இருக்குன்னு தெரிய வரும் சரிங்களா அடுத்து இது இங்க ஒரு 2 இருக்கு ஓகேவா இங்க வந்து 5 into 5 இந்த இடத்துல வெறும் 3 தான் இருக்கு அடுத்து இங்க 7 5 அது வேணாம் இங்க 2 into 2 இங்க 5 into 9 ஸோ அதுவும் நமக்கு வேணாம் 5 into 9 5 into 3 into 3 அது வேண்டாம் சரிங்களா சரி 5 into 3 into 3
அது வேணா எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்து ஒரு 5 இருக்கு. அடுத்து 55னா 5 இன்டூ 11 இருக்கு. சரிங்களா? 6 அப்படின்னா 2 இன்டூ 3 இருக்கு. ஓகேவா? சரி. இதுல 5 அதிகமா இருக்கா? 2 அதிகமா இருக்கா? 5 தான் அதிகமா இருக்கு. கம்பேரேட்டிவா பார்க்கும்போது 5 தான் அதிகமா இருக்கு. அப்போ 2 எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா, ஆன்சர் வந்துரும். புரிஞ்சுச்சா? இதுல எவ்வளோ 2s இருக்கு அப்போ? 1 ஓகேவா? அடுத்து இங்க 2, 3, 4 புரியுதா? எவ்வளோ 2 இருக்கு? 4 2 கம்மியா இது இருக்கு. 4 2 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 2 இன்டூ 5 வந்து உங்களுக்கு ஜீரோஸ் வரும். மத்த 5 எல்லாம் என்ன ஆகும்? 5 இன்டூ 5 25 மாறிரும். புரிஞ்சுச்சா? அதனால தான் 5 இன்டூ 2. ஸோ கம்மியா எது இருக்கோ அத எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ வந்திருக்கு? 5 இன்டூ 2 எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளோ வரும்? 4 பிளஸ் 6 10. அப்ப இதுல வந்து டோட்டலா 10 ஜீரோஸ் இருக்கு. புரியுதா? காப்பி பண்ணிக்கிட்டீங்களா அத? ஜஸ்ட் எழுதிக்கோங்க. 0 எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க. அடுத்து 5 இன்டூ 2 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து let x, y, z be a 3-digit number where x plus y plus z is not a multiple of 3. Okay. Then xyz plus yzx plus zxy is not divisible by what? சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை நான் எப்படி பிரிச்சு எழுதலாம்? 3 பிளஸ் ஒரு 20 பிளஸ் ஒரு 100 இப்படி எழுதலாமா? 100 பிளஸ் 3 2 பிளஸ் 3 ஐ மீன் 3 புரிஞ்சா? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அந்த பிளேஸ் வேல்யூலாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே. 2 5 6 இது எப்படி எழுதலாம்? 200 பிளஸ் 50 பிளஸ் 6 புரியுதா? அதாவது ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இதை பிரிச்சுக்கோங்க. ஓகே. அவங்க கொடுத்துருக்கப்படி நான் பிரிச்சுக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? 100x பிளஸ் 10y பிளஸ் zன்னு எழுதலாமா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு. அடுத்து இந்த செகண்ட் ஒன் எப்படி எழுதலாம்? 100y பிளஸ் 10z பிளஸ் x. அடுத்து 100z பிளஸ் 10x பிளஸ் y. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்கு? ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 100x பிளஸ் இங்க ஒரு x இருக்கு பிளஸ் இங்க ஒரு 10x இருக்கு. அப்போ எவ்வளோ ஆச்சு? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 111x. சரிங்களா? அதே மாதிரி ஒய்க்கு வருமா? அதே மாதிரி ஜெட்டுக்கு வருமா? ஓகே. அப்போ அந்த 111 காமனா வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? 111 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். புரிஞ்சா எப்படி வந்துச்சுன்னு? ஓகே. ஸோ இந்த நம்பர் வந்துருச்சு. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க? இட் ஷுட் நாட் பி டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இட் ஷுட் நாட் பி டிவிசிபிள் பை இந்த நம்பரால டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம எதை சொல்லலாம்? கீழே வந்து எக்ஸ் ஒய் ஜெட்னு கீழே நான் அப்படி போட்டேன்னா எனக்கு இதை அடிச்சு விட்டுருமா? டிவிசிபிள் ஆயிருமா? புரியுதா? அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் வருமா? எக்ஸ் ஒய் ஜெட்ன்ற ஆப்ஷன் வருமா? வராது. புரியுதா? அப்ப இது வராது. அடுத்து 111 டிவைட் பை 3 பண்ண முடியுமான்னு பாருங்க. 3 இன்டூ 3 டைம்ஸ் வந்து 9 கேரி ஓவர் டு 7 டைம்ஸ். ஓகேவா? அப்போ 37 இன்டூ 3 வந்து என்னது? 111. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேவா? ஏன்னா 3 இன்டூ 37 வந்து 111. 3 டைம்ஸ் டேபிளையும் அடிச்சு விட்டுருவோம். 37 டைம்ஸ் டேபிளையும் அடிச்சு விட்டுலாம் நம்ம. புரியுதா? அப்ப எதுலையுமே வராதுன்னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9. புரியுதா? இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்? சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு தான் எழுதுனேன். இது வேணா எழுதிக்கோங்க.
இது மட்டும் எழுதி வச்சுக்கோ இந்த பார்ட். எழுதியாச்சா? ஓகே, அடுத்த கொஸ்டின். லெட் P, Q, R and S be natural numbers. Natural numbers-னா 1ல இருந்து தான் இருக்கணும், 0 இருக்கக்கூடாது. ஓகேவா? Such that P minus 2016 is equal to Q plus 2017 is equal to R minus 2018 is equal to S plus 2019. Which one of the following is the largest natural number? ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, P minus இந்த ரெண்டு ஈக்குவல் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த இன்இக்வாலிட்டிஸ் கிளாஸ்ல எடுத்திருக்கேனா, எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கறது அதே மெத்தட் தான் எதுவும். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்துட்டு இன்இக்வாலிட்டிஸ் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, P மைனஸ் 2016 is equal to Q plus 2017. சரிங்களா? ஓகே, ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த மைனஸை வந்து இதை பக்கம் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆயிருமா? அப்போ P is equal to என்ன வரும், Q plus 2017 plus 2016 வருமா? அப்போ எது பெருசு? P is equal to Q plus அப்படிங்கும் போது இதெல்லாம் நீங்க சேர்த்து Q கூட ஆட் பண்ணாதான் உங்களுக்கு P யோட வேல்யூ வரும். அப்போ இதுல எது பெருசு? P தான் பெருசு. புரியுதா? ஸோ P is greater than Q. ஓகேவா? இது ஒன்று கிடைச்சிருச்சு. அடுத்து P minus 2016 is equal to R minus 2018. இந்த ரெண்டு எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கூடயே எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? இதை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. எது பெரிய நம்பரு? இதுதான் பெரிய நம்பரு. சரிங்களா? இந்த மைனஸை நான் பிளஸ் ஆக்கணும். நான் பிளஸ் ஆக்கணும்னா என்ன பண்ணுவேன், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருவேனா? எப்பவுமே பெரிய நம்பரை மைனஸ்ல இருந்து பிளஸ்ஸா மாத்தணும், அதான் கண்டிஷன். புரியுதா? அப்ப இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும், R is equal to P plus 2018 minus 2016. அப்போ 2002 வருவீங்க. சரிங்களா? அப்போ எது இல்ல, எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தாதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் மைனஸ்ல வந்து இது 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 ரெண்டுமே மைனஸா இருக்கு. ஆனா ஏன் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க நீங்க மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கணும். P பிளஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கணும். புரியுதா? P மைனஸ்ன்னு கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து அது கம்மியா இருக்கா பெருசா இருக்கான்னு கம்பேர் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அதனாலதான் வந்து அந்த கம்பேர் பண்றதுக்காக தான் உங்களுக்கு P பிளஸ்ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கணும். புரிஞ்சா? அதனால தான் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ P பிளஸ் 2002 தான் வந்து என்னது, R. அப்ப இதுல எது பெருசு? R தான் பெருசு. எதை விட? P விட பெருசு. ஓகேவா? ஸோ P விட R பெருசு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, P மைனஸ் 2016 is equal to S plus 2019. இப்போ இதை நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம். P is equal to S plus 2019. இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் 2016. சரிங்களா? எப்பவுமே பெரிய நம்பர் வந்து பிளஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி எப்படி எந்த பக்கம் நீங்க நவுத்த முடியுமோ நவுத்திக்கோங்க. புரிஞ்சா? ஓகே, அப்பதான் உங்களுக்கு பாசிட்டிவ் இல்ல ஆன்சர் கிடைக்கும், கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல எது பெருசா இருக்கு? P தான் பெருசா இருக்கு. சரிங்களா? அப்ப S கம்பேர் பண்ணும்போது P வந்து பெருசா இருக்கு. ஸோ இட் கேன் பி Q or S, எது வேணா இருக்கலாம். சரிங்களா? எதை விட வேணா பெருசா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எது லார்ஜஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல எது லார்ஜஸ்ட்? இதுதான் ஆன்சர். புரியுதா? எடுத்து கம்பேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். R தான் லார்ஜஸ்ட். புரிஞ்சா இது எப்படி பண்ணுன்ட்டு? இந்த பேட்டர்ன்ஸ்ல அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வருஷம் அப்படியே நம்ம பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிய வரும். கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन. அடுத்த क्वेश्चन. How many 5-digit prime numbers can be obtained by using all the digits 1, 2, 3, 4, 5 without repetition of digits? ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்ஸ்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரே டைம்ல 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பர்ஸையும் வச்சு
ஒரு 5 டிஜிட் பிரைம் நம்பரை நீங்க ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிரைம் நம்பர்னா என்னது? பிரைம் நம்பர்னா என்னது? A number which is divisible by 1 or itself. ஓகேவா? 1லயும் தன்னாலே வகுப்படுற எண் மட்டும் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? பிரைம் நம்பர். சரிங்களா? ஓகே. சரி. இப்போ இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் வச்சு நீங்க நம்பர்ஸ ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? சோ அது எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணலாம்? 5 கடைசியா போட்டீங்கன்னா, அது 5 டைம்ஸ்ல போயிருமா? அப்ப அது பிரைம் நம்பரா வருமா? வராது. இதே 4 போட்டீங்கன்னா, ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் எது? 2. ஓகேவா? அப்போ இந்த 2 டைம்ஸ் டேபிள்ல 4லாம் வந்துரும். புரியுதா? நான் 4 கடைசியில போட்டேன்னா, எனக்கு அது 2 ஆல டிவிசிபிள் ஆயிரும். புரிஞ்சுதா? அப்போ எனக்கு 4 வராது. அடுத்து 3க்கு நான் வரேன். 2 சொல்லுங்க. ஆ? 2 2 கொண்டு போய் நான் லாஸ்ட்ல வச்சேன்னா என்ன ஆகும்? அதுவுமே வந்து எனக்கு இதாயிரும். ஓகே. அப்போ நான் இதுல எத செக் பண்ணுவேன் அப்டின்னா, 3ய மட்டும் தான் நான் எடுத்து செக் பண்ணுவேன். புரியுதா? அப்போ 3 யோட டிவிசிபிலிட்டி என்னது? சம் ஆஃப் த டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. ஓகேவா? சோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எவ்வளோ வருது? இட் இஸ் டிவிசிபிள் பை 3. புரியுதா? அவங்க குடுத்திருக்க இந்த நம்பர்ஸ் ஓகேவா? நான் 3 மட்டும் தான் செக் பண்ணுவேன். ஏன்னா, இந்த 3 மட்டும் தான் வந்து பிரைம் நம்பரா வந்து எனக்கு வரக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 வந்து நான் பிரைம் நம்பர்ன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சா? ஸோ நான் 1 வந்து செக் பண்ண முடியாது. 2 வந்து எனக்கு ஈவன் நம்பரா போயிரும். 2ல முடிஞ்சுச்சுன்னா, 4ல வந்துச்சுனாலும் ஈவன் நம்பரா போயிரும். 5ல வந்துச்சுனாலும் எனக்கு 5 டைம்ஸ் டேபிள்ல போயிரும். அந்த டிவிசிபிலிட்டில போயிரும். அது பிரைம் நம்பர்ஸா வராது. 3 மட்டும் தான் எனக்கு பிரைம் நம்பரா வரக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரைம் நம்பர்ஸ்ல ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஈவன் நம்பர்ஸ் வராது. கரெக்ட்டா? ஸோ அதனால தான் நான் 3 டைம்ஸ் டேபிள்ல மட்டும் செக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? அப்ப இந்த நம்பர் வந்துட்டு இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 3 3 ஆல டிவிசிபிள் ஆயிருச்சு அப்டின்னா இது பிரைம் நம்பரா வருமா? வராது. அப்ப இதோட ஆன்சர் 0. புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன டவுட் ஏதாச்சும் இருக்கா? டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? ஓகே. ஓகே. 11th கொஸ்டின். இந்த சம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குடுத்துருக்கேன் டெஸ்ட்ல. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் அட்டெண்ட் பண்ணவங்கலாம்? டெஸ்ட்ல குடுத்துருக்கேன் இது கொஸ்டின்ஸ். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஓகேவா? வேற வேற சிம்பிள்ஸ் வச்சு கேட்பாங்க. ஆனா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்டின்னா, ஃபுல்லா உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்த இந்த மாரி சிம்பிள்ஸ் ஐ மீன் இந்த மாரி சிம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சிம்பிளுக்கு பதிலா இதுலருந்து ஏதாச்சும் எடுத்து ஒரு நம்பர ரீப்ளேஸ் பண்ணணும். ஏதோ ஒரு நம்பர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அதான் கொஸ்டின். புரியுதா? இந்த சம் ஃபார் விச் டிஜிட் டஸ் த சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ். புரியுதா? ஓகே. இந்த சிம்பிளுக்கு பதிலா எந்த நம்பர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இதான் கொஸ்டின். இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லா சால்வ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்டி பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ இத என்ன பண்ணலாம் அப்டின்னா, எல்லாமே யூனிட் டிஜிட்ஸ்ல தானே இருக்கு. அப்ப யூனிட் டிஜிட்ட மட்டும் வச்சு நீங்க கணக்கெடுக்கணும். புரியுதா? ஓகே. இதுல வந்து ஏதோ ஒரு நம்பர். இதுல ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4. 4 தான் யூனிட் டிஜிட்ல எனக்கு இந்த நம்பர்ல எதுவும் நான் ஃபில் பண்ணணும். ஆனா அடுத்ததுல என்ன வந்திருக்கு? 1ன்னு வந்திருக்கு. புரியுதா? பிளஸ் 1ன்னு தான் இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் தான் வந்து ஏதோ ஒரு நம்பர் நான் எடுப்பேன். அடுத்து பிளஸ் 1 பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன நம்பர் எடுக்கிறேனோ, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த நம்பர் கடைசியா கிடைக்கணும். அந்த யூனிட் டிஜிட்டே கடைசியா கிடைக்கணும். 1 கூட நான் ஆட் பண்ணும்போது. இது புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ 2 வச்சு ஆட் பண்ணி பாருங்க. 4 டைம் இருக்கா? ஸோ 4 இன்டூ 2 8. ஸோ 8 பிளஸ் 1னா எனக்கு எதுல முடியும்? நான் இந்த இடத்துல 2ன்னு போட்டேன்னா எனக்கு எதுல முடியுது? 9ல முடியும். புரியுதா? ஏன்னா 2 பிளஸ் 2 பிளஸ் 2 பிளஸ் 2 8 பிளஸ் 1னா 9. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு அதே நம்பர் தான் வந்திருக்கணும். புரிஞ்சா? அடுத்து 3 எடுத்துக்கோங்க. 3 இன்டூ 4 12. 12 பிளஸ் 1 13. அப்ப 3ல முடிஞ்சிருக்கா? புரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து 3, 3, 3ன்னு வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துலயும் வந்து எனக்கு 3 வருதுன்னா, அப்ப அதான் என்னோட ஆன்சர். ஃபுல்லா சால்வ் பண்ணாதீங்க இந்த கொஸ்டின. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அதுல? யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் வச்சு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டா எப்படி போடுறதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாருமே இத போட்டுருவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டா போடணும். புரிஞ்சா? ஸோ அந்த யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க இத.
ஸோ மற்ற எதை வச்சாலுமே உங்களுக்கு வராது 4. ஸோ 4 into 4னா 16. ஓகேவா? அப்போ 6ல முடியுது. 6 + 1னா 7. புரியுதா? அப்போ 7 தான் எனக்கு முடியுது அந்த இடத்துல. அப்போ 7 வராது. அடுத்து 5. 5 into 4 20. 20 + 1 21. 1ன்னு முடியுது. அப்போ ஆனா வந்து எனக்கு அங்கே 5ன்னு முடிஞ்சிருக்கணும். புரியுதா? அப்போ எதுவுமே வராது. இது மட்டும் தான் வரும். புரிஞ்சா இது? அடுத்தது. If you have two straight sticks of length 7.5 feet and 3.25 feet, what is the minimum length you can measure? Maximum length ன்னு கேட்டாங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? இதே இடத்துல maximum length அப்படின்னு கேட்டாங்கன்னா HCF எடுக்கணும். புரியுதா? மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா HCF எடுப்பீங்க. கிரேட்டஸ்ட் லென்த் எது, மேக்ஸிமம் லென்த் எதுன்னு கேட்டாங்கன்னா HCF எடுக்கணும். இங்க உங்களுக்கு மினிமம் லென்த் எவ்வளவு மெஷர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. 2 குச்சி தான் இருக்கு. ஓகேவா? இந்த 2 குச்சியை வச்சு நீங்க எவ்வளவு வந்து மினிமம் மெஷர் பண்ண முடியும். புரியுதா? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஆப்ஷனு 0.05 ஃபுட் இதை மெஷர் பண்ண முடியுமா? ஒன்று வந்து 7 அடி இருக்கு, இன்னொன்று 3.25 அடி இருக்கு குச்சி. ஓகேவா? இதை வச்சு 0.05 ஃபுட் இந்த ஆப்ஷனை நம்மளால யோசிக்க முடியுமா? இதை எடுத்து முதல்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணுமா? அவசியமே இல்லை. புரியுதா? இதை அப்படியே வந்து எலிமினேட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. இந்த குச்சியை வச்சு நீங்க இவ்வளோ மைன்யூட்டா மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா? ஓகே. அடுத்து 3.25 இது வேணா செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஒரு குச்சி வந்து 7.5 ஃபீட்டுக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே. இன்னொரு குச்சி எடுக்கிறேன் நான். இன்னொரு குச்சி எடுத்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 3.25 வைக்கிறேன். அதே குச்சியை மறுபடியும் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இப்படி திருப்பிக்கிறேன். ஓகேவா? அப்படி திருப்பும் போது எனக்கு என்ன வருது? 3.25 வருது. ஓகேவா? மறுபடியும் 3.25னா எனக்கு அதிகமா போயிடும். சரிங்களா? அப்போ இந்த எனக்கு எவ்வளவு தூரம் கவர் ஆயிருக்கு? அந்த இந்த செகண்ட் குச்சி, சின்ன குச்சியை வச்சு நான் 2 டைம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கவர் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 6.5 எனக்கு கவர் ஆயிருச்சு. இப்போ எனக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? இப்போ எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 1 ஃபீட் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ பெரிய குச்சியும் சின்ன குச்சியும் வச்சு நீங்க எவ்வளோ மெஷர் பண்ணலாம்? வெறும் 3.25 மட்டும் இல்ல, 7.5 மட்டும் இல்ல, 1 ஃபீட் கூட மெஷர் பண்ண முடியும். புரியுதா? அந்த 2 ஸ்டிக்கையும் வச்சு 1 ஃபீட் மெஷர் பண்ணலாம். ஆனா அதுவும் இல்ல ஆன்சர். ஓகே. ஸோ 3.25 வருமா நமக்கு? நம்ம 1 ஃபீட் கூட பண்ண முடியும். அப்போ இது வருமா? வராது. மினிமம் லென்த்தா கேட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும், இதனால இந்த 2 குச்சியை வச்சு 1 ஃபீட் கூட மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? அப்போ இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று வரும். இப்போ இது எனக்கு வரக்கு சான்ஸ் இருக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி வரலன்னா இதுதான் என்னோட ஆன்சர். புரியுதா? ஓகே. இப்போ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 7 ஃபீட் இருக்கு. ஓகேவா? 7 into 2 7 into 3 அப்படின்னு போட்டா 21 கிட்ட வருமா? 3 into 7 21. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சில் நான் வச்சு பார்க்குறேன். ஸோ 7.5 into 3 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு எவ்வளவு வரும்? அதாவது நியரஸ்ட் எடுத்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? 7.5 into 3 போட்டா எவ்வளவு வரும்? இது எப்படி பண்ணலாம்னா 7 into 3 21, 7 into 0.5 சாரி 3 into 0.5 1.5. அப்போ 21 plus 1.5 22.5. ஓகேவா? இது வந்து 22.5. இது ஏன் நான் இது இப்படி எடுத்திருக்கேன்னு புரியுதா? கம்பேர் பண்றதுக்கு இதை விட நம்ம சின்னதா மெஷர் பண்ண முடியுமான்னு கம்பேர் பண்றதுக்கு ஒரு குச்சியை வச்சு 2 குச்சி வச்சு கம்பேர் பண்ணோமா, அடுத்து ஒரு குச்சியை வச்சு 3 குச்சி, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகணும். ஸோ 2க்கும் நான் பொதுவா நான் எப்படி பண்ணலாம்னா எல்சிஎம் காமன் மல்டிபிள். புரியுதா? அப்போ இந்த 2க்கு எனக்கு எல்சிஎம் மாதிரி எது வரும்? கிட்டத்தட்ட 21 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் வரும். புரியுதா? ஸோ அதனால தான் நான் 7 into 3 எடுத்திருக்கேன். அடுத்து 3 into 7 எடுப்பேன். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஓகேவா? ஸோ இந்த 7.5 ஸ்டிக்கை 3 டைம் வச்சு மெஷர் பண்றேன். அடுத்து 3.25 ஸ்டிக்கை வச்சு 7 டைம்ஸ் மெஷர் பண்றேன். அதாவது அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன் எல்சிஎம் கிட்ட. ஓகேவா? சரி ஃபைன். அடுத்து ஏன்னா நீங்க இதை இந்த மாதிரி பண்ணிட்டே போகலாம், அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் எல்சிஎம் எடுத்து நான் பார்க்குறேன். சரிங்களா? ஓகே. அப்போ இது என்ன வரும்? அடுத்து 3.25 இதை வந்து எத்தனை குச்சி வைக்கலாம்? 7 குச்சி. அப்ராக்சிமேட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ மினிமம் மெஷர் பண்ண முடியும் நமக்கு தெரியும். இன்டூ 7 வச்சிங்கன்னா என்ன வரும்? இது எப்படி போடலாம் அப்படின்னா 7 into 3 எவ்வளோ? 21. 7 into 2.25 எவ்வளோ வரும்? 7 into 0.25 1.75. சரிங்களா? 25 into 7 எவ்வளோ? 25 into 7 எவ்வளோ? 175. ஓகேவா? இப்போ புரியுதா? 2 பாயிண்ட் முன்னாடி தள்ளினீங்கன்னா 1.75. ஓகேவா? ஸோ 21 plus 1.75 அப்படின்னா எவ்வளோ வரும்? 22.75. இப்போ இந்த 2 குச்சி நான் இவ்வளோ தூரம் வைக்கும் போது எனக்கு எவ்வளோ மினிமம் லென்த் நான் மெஷர் பண்ண முடியுது? இந்த 2க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது?
இங்க 0.5 இருக்கு, இங்க 0.75 இருக்கு. அப்ப எவ்வளவு வருது டிஃபரன்ஸ்? 0.25 எனக்கு டிஃபரன்ஸ் வருது. புரியுதா? அப்போ நான் வெறும் ஃபர்ஸ்ட் 2 குச்சி வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு 1 ஃபுட் வருது. அது இல்லாம இன்னும் நான் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா? அப்ராக்ஸிமேட்டா ஒரு எல்சிஎம் எடுத்துட்டு ஏன்னா இது ரெண்டுக்குமே 21. 7 into 3 வந்து 21. ஸோ அப்ராக்ஸிமேட் பண்றதுக்காக 7.5 3 டைம்ஸும் 3.25 ஃபீட் ஸ்டிக்கை வந்து 7 டைம்ஸும் வச்சு பார்க்குறேன். ஸோ அந்த ரெண்டுக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் கேப் வருதுன்னு பார்க்குறேன். புரியுதா? ஸோ எவ்வளோ கேப் வருது? 0.25. ஸோ இவ்வளோ ஸ்டிக்ஸ் நான் வைக்கும் போது எனக்கு வந்து அந்த 0.25 கூட என்னால் மெஷர் பண்ண முடியும். புரிஞ்சா? இப்போ இதோட ஆன்சர் என்னது? 0.25 ஃபுட். உங்களுக்கு எதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் காட்டுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? புதுசாக வரும் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. அட்லீஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் ஆகுது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த பேட்டர்னில் பார்த்து வச்சிட்டிங்கன்னா வேற நம்பர்ஸோ இல்லை கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் வச்சு கூட அவங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி போடணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து 13th question. A simple mathematical operation in each number of the sequence results in a sequence. ஒரு simple mathematical operation நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சீக்வென்ஸ்ல it results in a sequence with respect to prime numbers. இதுல நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்னா இது prime number-ஆ மாறும். இந்த சீக்வென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணா என்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனா பிளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் இதுல எதை யூஸ் பண்ணீங்கன்னா இது பிரைம் நம்பர்ஸா மாறும். இது வந்து எப்படி இருக்கு? 14 இருக்கு. ஓகே, 14 மைனஸ் 1 பண்ணீங்கன்னா 13ஆ? ஓகே. அடுத்து 18 மைனஸ் 1 பண்ணீங்கன்னா 17, 20 மைனஸ் 1னா 19, 24 மைனஸ் 1, 30 மைனஸ் 1, 32 மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு? அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸா இருக்கு. புரியுதா? ஓகே. ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இட் ரிசல்ட்ஸ் இன் சீக்வென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் பிரைம் நம்பர்ஸ். ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் -1 அப்படின்னு பண்றது மூலமா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு அடுத்த சீரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த பிரைம் நம்பர் என்னவா இருக்கும்? 30, 31க்கு அப்புறம் 32 ஈவன் நம்பர்ஸ் வராது. ஆட் நம்பர்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. 33 3 டைம்ஸ் டேபிள்ல போயிடும். 35 5 டைம்ஸ் டேபிள்ல வந்துடும். 37 வருமா? வராது. புரியுதா? அப்போ அது பிரைம் நம்பர். ஓகேவா? 37. அப்போ 37 பிரைம் நம்பர்னா இதுக்கு அடுத்த நம்பர்ஸ் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 38. ஸோ அதான். புரியுதா? அடுத்த கொஸ்டின். One page is torn from a booklet whose pages are numbered in the usual manner starting from the first page as 1. So 1, 2, 3 அந்த மாதிரி போட்டு பேஜ் நம்பர்ஸ் ஒரு புக்லெட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ the sum of the numbers of the remaining pages is 195 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? sum of the pages அந்த பேஜ் நம்பர் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இப்போ 1, 2, 3, 4 அந்த மாதிரி போட்டிருக்குன்னா இந்த பேஜ் நம்பர் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது? 195 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அதாவது அந்த ரிமைனிங் பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜை டேர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு பேஜை டேர் பண்ணக்கப்புறம் ரிமைனிங் பேஜ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது இவ்வளவு கிடைக்குது. The torn page contains which of the following numbers? எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? நீங்க கிழிச்ச பேஜ்ல எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நீங்க எதை யூஸ் பண்ணலாம்? இந்த இடத்துல சம் ஆஃப் த நம்பர்ஸ் கொடுத்துருக்கா. அப்போ சம் ஆஃப் த நம்பர்ஸ் உடைய ஃபார்முலா ஸ்பெஷல் சீரிஸோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா என்ன வரும்? சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்ன வரும்? n into n plus 1 by 2. So இது வந்து என்னது? sum of n natural numbers. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா இது. சரிங்களா? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து ரிமைனிங் பேஜோட தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா கெஸ் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேஜ், மேபி அது 10 பேஜா இருக்கலாம். டோட்டல் பேஜே வந்து மொத்தமா 10 பேஜ் இருக்கலாம். ஸோ அதை நான் வச்சு நான் கணக்கை வச்சு எடுத்தேன்னா என்ன வரும் எனக்கு? இஃப் n is 10. ஓகேவா? அப்போ 1 + 2 + 3 + up to 10 வந்து என்ன வரும்? 10 into 10 + 1 னா 11. 10 into 11 by 2 55. அப்போ எனக்கு 55 வந்திருக்கு. இது பக்கத்துல இருக்க எனக்கு ஒரு பேப்பர் தான் கிழிச்சிருக்கோம். அந்த பேப்பர்ல இருக்க பேஜ் நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க என்ன வரும்? 11 வரும். இது 15, 19, 20,
3. ஸோ அந்த பேஜ் நம்பர் மொத்தமா இவ்வளவுதான் உங்களுக்கு வரணும். ஓகேவா? நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் கூட நீங்க இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கணும். புரிஞ்சா? 55 கிடைக்குமா? வராது. ஓகேவா? அடுத்து 20 எடுத்துக்கோங்க. இப்ப n is 20. ஸோ 20 into 21/2 அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 210 வருது. புரியுதா? இப்ப இது பக்கத்துல வந்துருச்சா? ஓகேவா? அப்போ அந்த ஒரு பேஜ் கிழிச்ச பேஜ் உங்களுக்கு என்னன்னு கிடைச்சிருமா? ஓகே. இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 195க்கும் 210க்கும் 15 பேஜஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ 15 வந்து எந்த இதுல குடுத்துருக்காங்க? 7 and 8. அப்ப இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? அவங்க கிழிச்ச பேஜ் வந்து இதா தான் இருக்கும். ஸோ டோட்டல் பேஜ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 210. அதுல கிழிச்ச பேஜ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு சாரி அந்த கிழிச்ச பேஜ் ரிமூவ் பண்ணீங்கன்னா டோட்டல் பேஜ்ல இருந்து ரிமைனிங் பேஜஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சா எப்படி பண்ணுன்ட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஜிக்கே எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி கிளாஸ்லயும் சால்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. காப்பி பண்ணியாச்சா? அடுத்த கொஸ்டின் 15. Consider the following arrangement that has some missing letters. ஓகேவா? இது ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இது எப்படி பண்ணுன்ட்டு. போன டைமும் 2019 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல. ஓகே. ஸோ புரியுதா? இப்போ ஏன் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்குறோன்னு போன தடவை கேட்டா அதே மாதிரி சம் இப்பவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்? டோட்டலா வந்துட்டு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்குவோம். டேஷோட சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகே. எவ்வளோ வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 20 இருக்கு. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ க்ளோசஸ்ட் அந்த ஃபேக்டர் எடுக்கணும் பார்த்தீங்களா? அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம்? 4 into 5. இதில் எதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க? பெரிய நம்பர் தான் செக் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இதில் பெரிய நம்பர் எது? 5. எப்பவுமே இதே இப்படி தான் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ 5. ஸோ 5 5 பிரிச்சுக்கணும். ஏபி ஏபி இந்த ஒரு சாரி சாரி ஸோ இந்த இடத்துல பிரிப்போம். அடுத்து 1 2 3 4 5 இப்படி ஒன்று பிரிப்போம். 1 2 3 4 5 அடுத்து 1 2 3 4 5. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கிடைக்குதான்னு பாருங்க. இதை யூஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணாமையே பாருங்க. ஏபி ஏபின்னு இருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல டிஇ டி அவ்வளவுதான் இருக்கு. அடுத்து இங்க டிசி டிசின்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரும் இங்க அடுத்து? சாரி டிசி டிஇன்னு இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? இது சி இல்ல இ இந்த இடம். ஏன்னா அழிச்சிட்டு வேணா காட்டுறேன். சி தான் இருக்கா? சரி ஓகே ஓகே. என்ன வரலாம்? ஏபி ஏபி ஓகேவா? இந்த இடத்துல ஏபி ஏபின்னு ரிப்பீட் ஆயிருக்கா? ஓகே. அடுத்து என்ன வர சான்ஸ் இருக்கு? பிசி பிசின்னு வரலாமா? அடுத்து இந்த இடத்துல என்ன வரும்? சிடி சிடின்னு வரலாமா? ஓகே. அடுத்து டிஇ டிஇ டிஇன்னு வரலாமா? ஓகேவா? அடுத்து வேற என்ன ஃபில் பண்ணாம இருக்கும்? ஏபி ஏபி டேஷ்ன்னு இருக்கு. பிசி பிசி பின்னு இருக்கு. சிடி சிடி இன்னு இருக்கு. சாரி சின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப எது ரிப்பீட் ஆயிருக்கு உங்களுக்கு? ஆல்டர்னேட்டிவா ரிப்பீட் ஆயிருக்கு. ஏ ஏ அடுத்து ஏ வரணும். அடுத்து இதுல பி 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 அடுத்து சி 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 டி 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 ஆல்டர்னேட்டிவா ரிப்பீட் ஆயிருக்கு. புரியுதா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? ஏ வரும். அப்ப ஏசிசிஇ எங்க இருக்கு? புரிஞ்சா? ஓகே. அடுத்த क्वेश्चन லெட் இந்த மாதிரி क्वेश्चனும் ரிப்பீட்டா இருக்கா? போன டைம் பார்த்தோமா 2019ல இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பார்த்தோமா? ஓகே. ஸோ அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிப்பீட் ஆனதை வச்சு நீங்க 10 क्वेश्चन கிட்ட போட்டுடலாம். ஸோ 10 क्वेश्चन பிளஸ் கிளாஸ்ல எடுத்ததை வச்சு நீங்க ஒரு 15 क्वेश्चनाவது போட்டுருவீங்க. 25 क्वेश्चन இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுல இன்னொரு 5 क्वेश्चन போட முடியும். பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க அவ்வளவுதான். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चன்ஸை நல்லா பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த 5 செட் क्वेश्चन பேப்பரையும் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸ்ல வைக்கிற டெஸ்ட் क्वेश्चன்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்ஸ். சரிங்களா? ஒரு 3 மார்க் டெஸ்டாவது வரும்னு நினைக்கிறேன். அந்த 3 மார்க் டெஸ்டோட क्वेश्चன்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. அடுத்து லெட் A3 BC A3
BC and DE to F be a 4-digit numbers where each letter represents a different digit greater than 3. So greater than 3 இருக்கணும் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கலாம் 4, 5, 6, 7, 8, 9. இந்த நம்பர்ஸ் தான் இருக்க முடியும், ஃபில் பண்ண முடியும் நம்ம. சரிங்களா? ஓகே. If the sum of the numbers is 15902 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது இப்படி கிடைக்கணும் அப்படின்னா then what is the difference between the values of A and D? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சோ கொஸ்டின் என்னன்ட்டு? ஓகே. ஸோ இதுல நீங்க என்ன நம்பர்ஸை வந்து இந்த ரெண்டுக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் என்ன வேணா கொடுத்துக்கலாம் மாத்தி. ஓகேவா? ஸோ ஆட் தான் பண்ண போறோம். மைனஸ்னா கூட நம்ம பார்க்கணும். ஆட் தான் பண்ண போறோம். ஸோ எந்த நம்பர்ஸ் வேணா மாத்தி கொடுத்துக்கலாம். புரிஞ்சா? உங்களுக்கு இதோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்க எக்ஸாக்டா ஏக்கு ஒரு வேல்யூ டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டிஃபரன்ஸ் தான் எடுக்க போறோம். புரிஞ்சா? ஸோ மாத்தி கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ சிக்கும் எஃப்யோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2 கிடைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி என்ன நம்பர் கிடைக்கும்? ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2 கிடைக்கணும். இந்த நம்பர்ஸ்ல வச்சு சொல்லுங்க. 2 நம்பர் ஆட் பண்ணா 4 + 5, 4 + 6, 4 + 7 வராது. 4 + 8. ஓகே, 4 + 8 வரும். அடுத்து வேற என்ன வர சான்ஸ் இருக்கு? 5 + 7. ஆர்டராகவே போங்க. ஃபர்ஸ்ட் 4 + 8 வரும், அதுக்கப்புறம் 5 + 7. ஓகேவா? 2 சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சான்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வரலன்னா இது அப்ளை பண்ணணும். புரியுதா? பாசிபிலிட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துலயே. சரிங்களா? அது வரலன்னா டக்குன்னு இன்னொன்று போடணும். ஓகேவா? அந்த இடத்துல வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதவே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? பாசிபிலிட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்? நம்ம 4, 8 கொடுக்கலாம். சரிங்களா? 4, 8 கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 12. ஸோ 2 கேரி ஓவர் 1. இந்த இடத்துல 7 இருக்கு, 3, 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, 3 ஆயிடுச்சு. பிங்கிற இடத்துல நான் என்ன கொடுத்தேன்னா எனக்கு அது 0வா மாறும். 7 கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் 7 கொடுத்துக்கிறேன். பிங்கிறதுக்கு 7. அப்போ எனக்கு 0 ஆயிடுச்சு, 10 ஆயிருமா? அப்போ இதை 0 கேரி ஓவர் 1 வரும். இங்க ஆல்ரெடி எனக்கு 4 இருக்கு. வேற என்ன நம்பர் கொடுக்கலாம்? இருங்க, இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ஆல்ரெடி 4 கொடுத்தாச்சு, 8 கொடுத்தாச்சு, அடுத்து 7 கொடுத்தாச்சு. வேற என்ன நம்பர் கொடுத்தனா எனக்கு இங்க 9 வரும்? 5 கொடுத்தனா 9 வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுவும் நான் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து வேற என்ன நம்பர்ஸ் நான் கொடுக்கலாம்? பேலன்ஸ் 6ம் 9ம் கொடுக்கலாம். இந்த ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு 15 வருதா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் என்ன வரும்? 3. 9க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3. புரிஞ்சுதா? இனிமேல் ஒரு கிளாஸுக்கு 30 கொஸ்டின்ஸ் வரும். லைன் ஆர்டரா 30 கொஸ்டின்ஸ். சரிங்களா? காப்பி பண்ணியாச்சா? உங்களுக்கு நான் கிளாஸ்ல கொடுக்குற எல்லாமே வந்து அஃபிஷியல் கீஸ் தான். சரிங்களா? யூபிஎஸ்சி சைட்லேயே போட்டு அஃபிஷியல் கீ தான் ஆன்சராக கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க வேற இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தப்பா இருக்கு அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது அஃபிஷியல் கீ. ஓகேவா? இல்ல, எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சர் கீ வரும். மோர் ஆர் லெஸ் மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கலாம், மோர் ஆர் லெஸ் கரெக்டா இருக்கும். அடுத்து 17th கொஸ்டின். 2 statements S1 and S2. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்களா? ஓகே, 2023ல அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ தேர் ஆர் நாட் மோர் தென். ஓகே, கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ண முடியுமான்னு பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ண முடியுமான்னு பாருங்க, ரெண்டையும் வச்சு பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க இது ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? Are there more than 100 figures in that book? ஸோ அந்த புக்கில் ஒரு கொடுத்துருக்க புக்கில் வந்து more than 100 figures இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். ஓகேவா? அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எதர் எஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நோன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? உங்க கேட்டிருக்கிறதுக்கு எக்ஸாக்டா இதுதான் வரணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, எதர் எஸ் ஆர் நோ. ஓகேவா? ஸோ 100 figures இருக்கா இல்லையான்னு சொன்னா போதும். சரி, தேர் ஆர், ஆனால் பாசிபிலிட்டி சொல்லக்கூடாது.
சர்டனா இதுதான் எனக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கரெக்டா பெர்ஃபெக்ட்டா சொல்லணும். நோனாலும் நோன்னு சொல்லணும், எஸ்னாலும் எஸ்ன்னு சொல்லணும். எஸ், நோ 2மே வரக்கூடாது. புரிஞ்சா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1. There are more than 2 figures on any page of a 51 page book. So 51 pages இருக்கு. ஓகேவா? There are not more than 2 figures. அப்போ மேக்ஸிமம் 2 ஃபிகர்ஸ்னா வச்சுக்கலாமா? ஓகே. அப்ப எவ்வளோ ஃபிகர்ஸ் வரும்? 1 or 2 ஃபிகர்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து 100 ஃபிகர்ஸ் மேல இருக்கா? இருக்கு. ஆனா நாட் மோர் தென் 2 ஃபிகர்ஸ் அப்படிங்கும்போது 2 ஃபிகர்ஸா இருக்கலாம், இல்ல 1 ஃபிகரா இருக்கலாம், இல்ல ஃபிகரே இல்லாமயும் இருக்கலாம். 3 பாசிபிலிட்டி எடுக்கலாமா? வெறும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு. புரியுதா? அப்போ 51 into 1ன்னு போட்டேன்னா 51 தான் வரும். அப்ப எனக்கு 100க்கு மேல வருதா? இல்ல. அப்ப இந்த கொஸ்டினுக்கு எனக்கு எஸ்ன்னு வருது. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு நோன்னு வருது. அப்ப இத வச்சு நான் சர்டனா சொல்ல முடியுமா? இதுதான் என்னோட ஆன்சர்ன்ட்டு? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால ஆன்சர சொல்ல முடியாது. புரியுதா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2. There is at least 1 figure on every page. அப்ப இதுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஃபிகர் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான். இதை நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. இது மட்டும் தான் இருக்கு. இப்போ இதை மட்டும் வச்சனால 100 ஃபிகர்ஸ் மேல இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. There are at least 1 figure. ஓகேவா? ஸோ மினிமம் ஒரு ஃபிகர் இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ ஃபிகர்ஸ் வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? இதுல அந்த வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா. ஓகேவா? இங்க ஒரு ஃபிகர் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த அட்லீஸ்ட்ங்கிற வேர்ட் இல்லாம இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 is sufficient. புரியுதா? there is 1 figure on every page அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஃபிகர் தான் இருக்குன்னா 51 ஃபிகர். அப்போ அதிகமா 100 ஃபிகருக்கு மேல வருமானா நோ ஆன்சர். நம்ம டக்குன்னு நோன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்கனால அது ஒரு ஃபிகரா இருக்கலாம், இல்லைன்னா 2 ஃபிகரா இருக்கலாம், இல்ல 3ஆ இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ கரெக்டா உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. புரியுதா? அப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணாலும் சொல்ல முடியாதுன்னா அப்ப என்னோட ஆன்சர் என்னது? S1 and S2 together are not sufficient to answer the question. புரியுதா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? ஓகே. அந்த வேர்ட்ஸை கரெக்டா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது என்ன கஷ்டம்னா மதிய நேரம் தான் சிசாட் எழுதுவீங்க. அந்த நேரத்துல நீங்க இதை வந்து தெளிவா பார்க்கறது தான் உங்ககிட்ட இருக்க சேலஞ்சு. புரியுதா? கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா ரீட் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவா ரீட் பண்ணிடாதீங்க. டெய்லி 5 கொஸ்டினாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? டைம்குள்ளேயும் முடிக்கணும். ஆனா வந்து என்ன சொல்றது, தெளிவா ஸ்லோவா நீங்க ரீட் பண்ணாவே போதும். நீங்க கரெக்டா இதை பாஸ் பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். புரியுதா? ஏன்னா 100 மார்க்ஸ் மேல நமக்கு தேவையா இல்ல 67 மார்க்ஸ் எடுத்தா போதும். புரியுதா? அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா. ஆவரேஜ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, கேர்ள்ஸ், பாய்ஸ். ஓகேவா? ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். சொல்லியிருக்கேன் நான் டேபிள் வச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஆவரேஜ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது ஆவரேஜும் இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் தி அபவ் டேபிள்? எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஒன்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அந்த இந்த மாதிரி எல்லாம் போட்டு இதுல நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு இதுல கொஸ்டின் மார்க் கொடுத்து இந்த மாதிரி நம்பர் ரீசனிங் சொல்லி கொடுத்தனா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. சரிங்களா? ஆனா பாக்குறதுக்கு ஏதோ ஆவரேஜ் கொஸ்டின் மாதிரி இருக்கும், டேட்டா இன்டர்பிரேஷன் மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலி இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் ரீசனிங் மாதிரி வருது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் என்ன? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஓவரால் ஆவரேஜ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா இதே பேட்டர்ன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரிஞ்சா? ஓகே. அப்ப இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் என்னது? 8.9 plus 8 எவ்வளோ? 17. 17/2 8.5. டிவிஷன் வர மாட்டேங்குதா? 17/2னா 8.5 வரும். சரிங்களா? ஓகே. 8.5 நீங்க 8.8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க இருந்து எவ்வளவு இது அதிகம் பண்ணிருக்காங்க? 0.3 அதிகம் பண்ணிருக்காங்க. அதே இதை இங்க அப்ளை பண்ணுங்க. 8 into 7 சாரி 8க்கும் 7க்கும் ஆவரேஜ் எவ்வளோ? 7.5. ஓகே. ரெண்டு நம்பருக்குள்ள கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டுக்குள்ள ஆவரேஜ்னு என்னது? நடுவால இருக்க நம்பர் தானே வரும். 8க்கும் 9க்கும் நடுவால என்ன வரும்? 8.5. 8க்கும் 7க்கும் நடுவால என்ன வரும்? 7.5. இதை போட்டு நீங்க சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சரிங்களா? ரெண்டுக்கும் நடுவால வரணும். அதான் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ 7.5 7.5 கூட இது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 0.3. மறுபடியும் இது கூட ஒரு 0.3 ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி 7.8. அதான் ஆச்சு.
புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 19. Blood relations. A family of 2 generations. இப்போ இந்த இடத்துல 2 ஜென்ரேஷன் தான் இருக்கணும். சரிங்களா? 2 generations consisting of 6 members. 6 members இருக்கணும். Has 3 males and 3 females. There are 2 married couples. எக்ஸாம்ல நான் இப்போ பண்ற மாதிரி இதே மாதிரி சர்க்கிள் பண்ணி அண்டர்லைன்லாம் பண்ணுங்க. புரியுதா? நான் மைண்ட்லயே வச்சுட்டு பண்ணுவேன்னா யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி. ஓகேவா? ஸோ அண்டர்லைன் பண்ணியே பண்ணுங்க. அண்ட் 2 unmarried siblings. சரிங்களா? So, அடுத்து யூ இஸ் பீஸ் டாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? பியோடைய டாட்டர் வந்து யூ. ஓகேவா? சரி, 2 ஜென்ரேஷன் தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு ஜென்ரேஷன், இதுக்கு அடுத்து கீழே ஒரு ஜென்ரேஷன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற ஏதாச்சும் சொல்லலாமா? இல்ல இதுக்கு மேல நான் போட்டேன்னா என்ன ஆயிரும்? எனக்கு 3 ஜென்ரேஷன்ஸ் ஆயிரும். அப்ப நான் எதை ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த ரெண்டுக்குள்ளேயே நான் ஃபிக்ஸ் பண்ணணும். புரிஞ்சா? ஓகே. இது இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கியூ இஸ் ஆர்ட்ஸ் மதர் இன் லான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மதர் இன் லா அப்படின்னா கியூ வந்து ஆருடைய மதர் இன் லா. ஓகேவா? ஆருடைய மதர் இன் லா. இப்படிதான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இது தூக்கி நான் எக்ஸ்ட்ரா தனியா போடுவேன், நான் மேல போடக்கூடாது. ஸோ இதுக்குள்ளேயே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? இவங்க வந்து இந்த ஜென்ரேஷன்ல வரணும், இவங்க வந்து இந்த ஜென்ரேஷன்ல வரணும். அப்ப எங்க கொண்டு வரலாம்? கியூ வந்து இங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஆர் வந்து ஒன்னா இவங்க கூட மேரேஜ் பண்ணிருக்கலாம், இல்ல யார் கூட வேணா பண்ணிருக்கலாம். புரியுதா? ஓகே, நான் தனியா எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா? எடுத்தோன்னே இவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து டி இஸ் அன் அன்மேரிட் மேல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டி இஸ் அன் அன்மேரிட் மேல். 2 கப்பிள்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்க ஒரு கப்பிள் வந்துருச்சு. சரிங்களா? இன்னொரு கப்பிள் வரணும். டி வந்து அன்மேரிட் மேல். அப்போ இன்னொரு டி நான் எங்க ஃபில் பண்ண முடியும்? இங்க தான் நான் ஃபில் பண்ண முடியும். அன்மேரிடு. புரியுதா? இவங்க யார் கூடயும் கல்யாணம் பண்ணல. இவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கலாம். புரிஞ்சா? அன்மேரிட் மேல். அடுத்து எஸ் இஸ் அ மேல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மைனஸ்னா இது பிளஸ்ஸா இருக்குமா? ஓகேவா? ஒரு இதுல ஒரு ஃபேமிலியில 3 பேர் மேலா இருக்கணும், 3 பேர் ஃபீமேலா இருக்கணும். எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க? 1 2 ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. எத்தனை மேல் இருக்காங்க? இங்க 2 மேல் இருக்காங்க. எஸ்ங்கிறது மேல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆறுங்கிறது என்னவா இருக்கும்? ஃபீமேலா இருக்கும். புரிஞ்சா? அந்த இதை நீங்க இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆறுங்கிறது ஃபீமேல், எஸ்ங்கிறது மேல். அப்ப யார் கல்யாணம் பண்ணிருப்பா? ஃபீமேல் கல்யாணம் பண்ண முடியுமா? இவங்க அன்மேரிடுன்னு சொல்லிட்டாங்க. யூ கூட பண்ண முடியாது ஆர் இப்போ. ஓகேவா? இதனால தான் சொன்னேன் யூ கொண்டு போய் ஆர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப யார் கூட ஆர் கல்யாணம் பண்ணிருப்பா? எஸ் கூட கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருப்பாங்க. புரியுதா? இது எப்படி சால்வ் பண்ணிருக்கேன்ட்டு? ஓகே. அடுத்து which one of the following is correct? R is use husband. R வந்து ஹஸ்பண்டா? R வந்து ஹஸ்பண்டா? முதல்ல அவங்க ஃபீமேல். ஓகேவா? அப்ப ஹஸ்பண்ட்ங்கிற ஆப்ஷனே இங்க வரக்கூடாது. புரியுதா? அடுத்து R is S ஓட வைஃப். R is wife of S. கரெக்டா? ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதா? நீங்க இதெல்லாம் மைண்ட்ல வச்சு சால்வ் பண்ணணும்னா மைண்ட் தெளிவா இருக்கணும். அந்த நேரம் மதிய நேரத்துல தெளிவா வச்சுக்கணும் மைண்ட். ஸோ லைட்டா சாப்பிடுங்க. சரிங்களா? உங்க எக்ஸாம் சென்டர் பக்கத்துல எல்லாம் பிரியாணி கடையெல்லாம் இருக்கும். பக்கத்துல போய் பிரியாணில சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் டிசாட் எக்ஸாம். ஸோ எப்பவுமே டிசாட் அட்டென்ட் பண்ணும்போதுல சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆயில் ஃபுட் அதிகமா எடுத்துக்காதீங்க. ஆயில் கம்மியா இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஈவன் சாக்லேட் கூட ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க கையில. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். மெயின்ஸுக்கு கண்டிப்பா சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க ட்ரெயின் அவுட் ஆயிருவீங்க. காலையில 3 ஹார்ஸ் எக்ஸாம், ஆஃப்டர்நூன் 3 ஹார்ஸ் எக்ஸாம் கண்டினியூஸா வந்து நடக்கும். அப்படிங்கும் போது ட்ரெயின் அவுட் ஆயிருவீங்க. ஸோ இப்போ எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஸோ மெயின்ஸுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எத்தனை எக்ஸாம்? 2 வீக்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும். இல்ல காலையில ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம். அந்த மாதிரி வந்து ஒரு வீக்ல 3 நாள் வரும்னு நினைக்கிறேன். 6 எக்ஸாமு. அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு பின்னாடி பேலன்ஸ் இருக்க எக்ஸாம்ஸ் வரும். 3 டேஸ் வந்து கண்டினியூஸா எக்ஸாம் வரும். கண்டினியூஸா மார்னிங், ஆஃப்டர்நூன் எக்ஸாம் வரும்.
அப்புறம் ஒரு கேப் விட்டு பேலன்ஸ் இருக்க எக்ஸாம் 1 வீக் கழிச்சு வரும். சரி, ஓகே. எக்ஸாம்ல சாக்லேட் சாப்பிட சொன்னேன். சரி, ஓகே, ஓகே. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சரி. இஃப் இன் அ பர்ட்டிகுலர் இயர் மென்ஷன் பண்ணல. சரிங்களா? இஃப் இன் அ பர்ட்டிகுலர் இயர் 12th January இஸ் சண்டே. தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? சரிங்களா? 12th January அப்படிங்கிறது சண்டேன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இதுல எது கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த இயர்ன்னு மென்ஷன் பண்ணல. ஓகே. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 15th ஜூலை, 15 ஜூலை, 12 ஜூலை, ஜூலை. ஸோ அதே வருஷத்தோட ஜூலை மாசத்துக்கு நீங்க போகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த டேஸ்லாம் ஆட் பண்ணிக்குவோமா? ஆட் பண்ணி அது 7ஆல டிவைட் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து அதே சண்டேன்னு வரும். இல்லன்னா பிளஸ் ஆட் டேஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு தகுந்த மாரி டேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். புரியுதா? அதே இந்த கேலண்டர் சம் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்ததே தான். அப்படியே அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 12th ஜான்வரின்னு இருக்கா? ஜான்லேருந்து ஜூலை கணக்கா? ஸோ ஜூலை வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி ஒரே அட்ட ஸ்ட்ரெச்ல எப்படி பாசிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணலாம்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஜான்வரி, ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. இதுதான் அவங்க கொடுத்துருக்க மந்த்ஸ். சரிங்களா? ஜான்ல பேலன்ஸ் எவ்வளோ டேஸ் இருக்கு? அத பேலன்ஸ் தானே பார்ப்பீங்க. ஸோ ஜான் 12 இருந்து ஜூலை 15 or 12 வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். புரியுதா? அப்போ ஜான் 12க்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் டேஸ் இருக்கும்? 19 டேஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. இங்க 19 டேஸ் பிளஸ் இது வந்து லீப் இயரா இருக்கலாம் ஆர் நாட் அ லீப் இயர்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? அப்போ இந்த இடையில இருக்க டேஸ்க்குலாம் நான் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்றேன். ஜூலை வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? ஒன்னா 15th ஜூலையா இருக்கலாம், இல்லைன்னா 12th ஜூலையா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 டேஸ் அப்படியே அட்ட ஸ்ட்ரெச் கீழே எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த சென்டர்ல எல்லாம் ஃபில் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு அந்த ஆட் டேஸ்க்கு கிளாஸ்ல ஒன்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? மந்த்ஸுக்கு ஆட் டேஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இதே வந்து 31 டேஸ் இருக்க மாதிரி ஒரு மந்த் வருதுன்னா எவ்வளோ ஆட் டேஸ் வரும்? 3 ஆட் டேஸ் வரும். ஓகேவா? இதே 30 டேஸ் இருக்க மாதிரி மந்த் வருது அப்படின்னா 2 ஆட் டேஸ் வரும். திருப்பி போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நோட்டு திருப்பி பாருங்க. 31 டேஸ் மந்த்ல 31 டேஸ் இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளோ ஆட் டேஸ் வரும்? 3 ஆட் டேஸ் வரும். இதே 30 டேஸ் இருக்கு அப்படின்னா 2 ஆட் டேஸ் வரும். இதே வந்து பிப்ரவரிக்கு மட்டும் டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தேன். ஆர்டினரி இயரா இருந்துச்சுன்னா 0 ஆட் டேஸ். இதே லீப் இயரா இருந்துச்சுன்னா 1 ஆட் டே வரும். ஓகேவா? இது என்ன ஆட் டேஸ்னா கணக்கு 31/7 போட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். 31/7 போட்டிங்கன்னா 7 into 4 வந்து 28. ஓகேவா? ஸோ 28 டேஸ் முடிஞ்சிடும். 28 பிளஸ் எவ்வளோ வருது? 3 வருது. அதுதான் இந்த 3. 28 பிளஸ் 2 தான் 30. இதே வந்து பிப்ரவரினா 28 டேஸ் ஆர்டினரி இயர்ல. அப்போ 28/7 போட்டிங்கன்னா 0 ஆட் டேஸ். எக்ஸ்ட்ரா ரிமைண்டர் வராது. இதே லீப் இயர்னா ஒரு நாள் இருக்கும் 29th டே. புரியுதா? ஸோ இந்த ஆட் டேஸ் உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம்ல ஞாபகம் இல்லைனாலும் 7ஆல டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிடைச்சிருது. சரிங்களா? ஓகே. ஸோ பிப்ரவரி வந்துட்டு லீப் இயராகவும் இருக்கலாம், நான் லீப் இயராகவும் இருக்கலாம். இப்போ லீப் இயர் நான் லீப் இயர் அப்படின்னா 0ன்னு போட்டுக்குவோம். இதே லீப் இயர்னா 1ன்னு போட்டுக்குவோம். சரிங்களா? பிளஸ் மார்ச் வந்து மீன் 31 டேஸா 30 டேஸா? 31 டேஸ். 31 டேஸ்னா 3 வரும். மேக்கு ஒரு 3 வரும். சரிங்களா? அடுத்து ஏப்ரலுக்கு 2 வரும். ஜூனுக்கு 2 வரும். புரிஞ்சுதா? இது எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? இதை உட்காந்து ஃபுல்லா எழுதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லா நம்பர் ஆஃப் டேஸ் ஃபுல்லா ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க ஃபுல்லா ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்றது ஈஸியா இருக்கும். 10 நம்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 10 அவ்வளவுதான் வரும் உங்களுக்கு. ஸோ இதை ஆட் பண்றது ஈஸியா இருக்குமா? இல்ல 31 + 30 + 31 அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போறது ஈஸியா இருக்குமா? கம்பேரிட்டிவா இது ஈஸியா இருக்கும். புரியுதா? ஓகே. மத்தவங்க இருந்து டைமை நம்ம எவ்வளவு சேவ் பண்ணலாம் தான் பாக்குறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்க இந்த லைன் ஃபுல்லா முடிச்சுக்கலாம். ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எந்த நம்பர் வந்து எக்ஸாக்டா 7ஆல டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். புரியுதா? ஓகே. 19 அதை வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 10 வருது. ஓகேவா? ஸோ 19 பிளஸ் ஒரு 10 29. 29 பிளஸ் ஒரு 15 29 பிளஸ் ஒரு 15 என்ன வரும்? 44. ஓகேவா? ஸோ இதுக்கு 44ன்னு ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? இதுல 2 ஆன்சர்ஸ் வரும். இதுல 2 ஆன்சர் வரும். ஏன்னா லீப் இயருக்கு ஒன்று, நான் லீப் இயருக்கு ஒன்று. சரிங்களா? ஓகே. இதே நான் லீப் இயர் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வருவோம். ஓகேவா? அப்போ 45ன்னு வரும். அடுத்து 12ன்னு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? லீப் இயர் நான் லீப் இயருக்கு 19 பிளஸ் ஒரு 10 29. 29 பிளஸ் ஒரு 12 41. இதே வந்து லீப் இயர்னு எடுத்தீங்கன்னா
42. எது எக்ஸாக்டா டிவைட் ஆகுது 7ஆல? எது 7ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும்? 44, 45, 41, 42. எது 42 தான் எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. ஓகேவா? அப்போ ஜான்வரி 12th வந்து சண்டே அப்படின்னா, ஓகேவா, ஜூலை 12th வந்து மறுபடியும் சண்டேவா தான் இருக்கும். புரியுதா? ஜூலை 12th சண்டேவா தான் இருக்கும். அது எந்த இதுல வந்திருக்கு? லீப் இயர்ல. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? 12th ஜூலை இஸ் சண்டே இஃப் தி இயர் இஸ் a லீப் இயர். புரிஞ்சதா எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு? questions முடிஞ்சா? ஓகே, பிரேக். 5 minutes break. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஒரு 7 பேசேஜ் தான் இருக்கு. சரிங்களா? அந்த பேசேஜ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வந்து மார்க் அப்படியே பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. உங்களுக்கு டைம் தரேன். 1 minute, 1 minuteல இல்லை, 30 seconds டைம். அதில் உங்களால் எது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சரிங்களா? சின்ன டெஸ்ட், ஸ்பாட் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? 7 questionஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ், private investment in general is volatile. Foreign private investment is more volatile because the available investment avenues are significantly greater entire world. So அதனால foreign private investment வந்து ரொம்ப volatile சொல்றாங்க. Therefore, the responsibility of providing employment cannot be left to foreign direct investment. The current FDI inflows are volatile over time and across sectors and regions, which is necessary consequence of their search for highest returns. The adverse consequences are unstable employment and an accentuation of income and regional inequalities. புரியலனா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணுங்க அதை. சரிங்களா? அது புரியலன்னு அந்த வேர்டை போட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதை ரீட் பண்ணியே அது என்ன வேர்டு, அதுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியுதா? ஓகே. A probable positive consequence of foreign investment is the inflow of new technology and its subsequent diffusion. However, the technology diffusion is not at all certain because the existing state of the physical and human capital in India may prove inadequate for the diffusion. ஓகேவா? பார்த்துட்டீங்களா? சரி, என்னன்னு சொல்லிட்டாது? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப வாலடைல்னு சொல்லியிருக்காங்க. இதே ஃபாரின் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து ரொம்ப வாலடைல். ஏன்னா என்டையர் வேர்ல்டே கவர் பண்ணுறதுனால ரொம்ப வாலடைலா இருக்கும். ஸோ இதை மட்டும் வச்சு இந்த கரண்ட் எஃப்டிஐ க்ளோசர் வாலடைல். ஓகே. ஸோ கரண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் வாலடைல் ஓவர் டைம் அண்ட் ஒவ்வொரு செக்டாருக்குமே அது வேறுபடும் எஃப்டிஐ. ஓகேவா? அடுத்து தட் வாஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ இதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து என்னன்னா அன்ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டேபிளா எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, மாறி மாறி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்பரா இருக்காது, ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ப்ராபபிள் பாசிட்டிவ். அதனால ஒரு ஃபாரின் டைரக்ட் எஃப்டிஐ மூலமா ஒரு பாசிட்டிவான இது என்ன அப்படின்னா இன்ஃப்ளோ ஆஃப் நியூ டெக்னாலஜி. புது டெக்னாலஜி வருது, இன்னொன்று அது டிஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆனால் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ராப்பராக ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லை. ஏன்னா அந்த டிஃப்யூஷன் டெக்னாலஜி வந்து நமக்கு கரெக்டாக இங்கே இந்தியாவில் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிசிக்கல் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் இன் இந்தியா மே ப்ரூவ் இன்அடிக்வேட் ஃபார் த டிஃப்யூஷன். இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் வந்துட்டு இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் டிஃப்யூஷன். புரியுதா? இதாக கொடுத்துருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி அபவ் பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் ஹேவ் பீன் மேட். ஓகேவா? ரிலையிங் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த லாங் ரன். ஆன்சர் நீங்கள் தான் எழுதணும். சரிங்களா? பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. ரிலையிங் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த லாங் ரன் is not an economically sound policy. Relying on foreign investment in a long run is not an economically sound policy. இதை மைண்ட்ல வச்சுதான் இந்த பேசேஜ் எழுதியிருப்பாங்களா? ஓகேவா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு அப்படி டவுட்டா இருக்குன்னா அதை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. சரிங்களா? ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அடுத்து policies must be undertaken to reduce the volatility in foreign private investment. ஓகேவா? ஸோ இது ஏதோ ஓகே, ஃபைன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து policies must be undertaken to strengthen the domestic private investment. ஓகேவா? public investment should be given priority over the private investment. Substantial public investment in education and health should be undertaken.
ஓகேவா? பார்த்துட்டீங்களா? விச் ஆஃப் தி அபவ் அசம்ப்ஷன்ஸ் இஸ் ஆர் ஆர் வேலிட்? எது வரும்? எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி. வேற டி வருதுங்களா? ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றீங்களா? சரி, ஆன்சர் மட்டும் பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணியிருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி கிவன் ப்ரையாரிட்டி ஓவர் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இதுல பேசியிருக்காங்களா? முதல்ல பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்களா? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி மட்டும் தான் இதுல இருக்கு. அப்போ இந்த 4th ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணுங்க. 2 ஆப்ஷன் போயிடுச்சு. அப்போ ஒன்னா பியா இருக்கலாம், இல்ல டியா இருக்கலாம். அப்போ இந்த பிடில 3ங்கிறது கன்ஃபார்ம் வரும். ஓகேவா? இப்போ மத்ததுல நீங்க இப்போ 1 ஆர் 5 இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று செக் பண்ணிக்கலாம். 1 வர மாதிரி தான் இருக்கு நமக்கு. சரிங்களா? 5 பாருங்க, சப்ஸ்டான்ஷியல் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வருதே அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த கடைசி பாயிண்ட் படிச்சு பாருங்க. இதுல டைரக்டா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசல அவங்க. நம்ம பிரைவேட்டை விட பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு அவங்க பேசல. ஆனா நீங்க பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஹெல்த் எஜுகேஷன் மற்ற செக்டார்ஸ்ல வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியா முடிச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ ஹியூமன் அண்ட் பிசிக்கல் கேபிட்டல் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ல இட் இஸ் இன்அடிக்வேட். புரியுதா? அடிக்வேட்டா இல்ல. அப்போ அந்த இதுல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணணும், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். புரியுதா? இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ண முடியுதா? ஓகே. ஸோ இது கொடுத்துருக்கனால எனக்கு 5 வரலாம். புரிஞ்சா? அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னால எனக்கு இந்த 5th ஸ்டேட்மெண்ட்டும் வரும். ஓகேவா? ஆன்சர் என்னது? 135. எத்தனை பேருக்கு கரெக்டா கிடைச்சது? குட். சரி, அடுத்தது மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஹார்னஸ் அப்படின்னா என்னது? யூட்டிலைஸ் பண்றது. சரிங்களா? டு ஹார்னஸ் த ஹைலி ஸ்கியூட் சீசனல் அண்ட் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் monsoon flows which occur in 4-month period from June to September annually have been lost. ஓகேவா? ஸோ மான்சூன் ஃப்ளோ வந்து லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சின்ஸ் தீஸ் few months account for most of the rainfall and consequent freshwater availability, the need for holding rainwater in reservoirs for subsequently releasing it for use over the year is a necessity nobody can afford to overlook. ஓகேவா? Climate change will continue to affect the weather conditions and create water shortages and excesses. While millions suffer from droughts and floods, waters in countries, many rivers flow unutilized and are discharged into the sea every year. Purida? Okay. So with reference to the above passage, which of the following could be the most rational and practical implications? Effects. Implications na effects madri. Seringla, what are the practical implications for India? So enna varum? Interlinking of rivers should be undertaken. ஸோ இந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்டர்லிங்க் பண்ணலாமா? ஓகே, சரி. அப்போ 1 வரும். ஓகே, வருமா வராதோ வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, எதையுமே நம்ம எடுத்தோன்னு முடிவு பண்ண வேணாம். ஓகேவா? அடுத்து நெட்வொர்க் ஆஃப் டேம்ஸ் அண்ட் கேனல்ஸ் ஷுட் பி பில்ட் அக்ராஸ் த கண்ட்ரி ஃபார் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். வர சான்ஸ் இருக்கா? ஸோ இதையும் நான் வச்சுக்கிறேன். அடுத்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கணும். சரி, ஓகே, நீங்களே வந்து கண்டுபிடிங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Farmers should be provided easy loans for digging bore wells. Usage of water for agriculture should be regulated by law. Distribution of water, river water among the regions should be regulated by union government. இதனால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ்னா விளைவுகள், எஃபெக்ட்ஸ். சரிங்க? இதனால என்னென்ன எஃபெக்ட்ஸ், என்னென்ன எஃபர்ட் கொடுக்கலாம் நீங்க. புரியுதா? அந்த எஃபெக்டை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன எஃபர்ட் போடலாம் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. என்ன வரலாம்? எந்த ஆப்ஷன் வரலாம்? இதை நான் ஜஸ்ட் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இது எக்ஸாக்டா வரும் நான் சொல்லல. இல்ல ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நோட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கரெக்ட்னு தோணுதோ அந்த ஆப்ஷன் மட்டும் நோட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட்னு தோணும்ல, எலிமினேட் பண்ணி நீங்களே நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நான் சொல்லிட்ட ஆன்சர் என்னன்ட்டு. சரி, farmers should be provided easy loans for digging borewells. போர்வெல் போடுறது, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்கா? இல்ல. 3 எலிமினேட் பண்ணாவே எது போயிடும்? இதுவும் போயிடும்.
ஸோ A and B தான் வரும். A and Bல வந்து அடுத்து பாருங்க யூசேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஷுட் பி ரெகுலேட்டட். ஓகே. ஸோ இந்த 2 கூட நான் கம்பைன் பண்ணா எனக்கு வந்து கரெக்ட்டா வருமா? இல்ல ஃபர்ஸ்ட் இது கூட நான் கம்பைன் பண்ணா இந்த செகண்ட் ஒன் எனக்கு கரெக்ட்டா வருமா? எது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி நான் குடுக்கலாம்? 1 and 2 தான் நான் குடுக்க முடியும். புரியுதா? அதான் ஜெனரலா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து யூனியன் கவர்ன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பண்ணலாம்ல? புரியுதா? ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து நம்ம குடுக்கக்கூடாது. பை கவர்ன்மெண்ட்னா கூட ஓகே. ஸோ பை யூனியன் கவர்ன்மெண்ட். புரிஞ்சுதா? ம். இது எத்தன பேத்துக்கு கரெக்ட்டா வந்துச்சு ஆன்ஸரு? சரி. அடுத்த கொஸ்டின். People will invest in education whenever they are guaranteed the economic freedom to fully enjoy its benefits. ஓகேவா? எப்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க? எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்துச்சுன்னா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. Again, this is for the obvious reason that the return on education increases as the level of income freedom rises. So, எஜுகேஷனோட ப்ராஃபிட் அதனால கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ரிட்டர்ன்ஸ்லாம் அதிகமாகும். எப்பனா எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து அதிகமாகும் போது. ஓகேவா? எஜுகேஷன் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா சம்பாதிப்போம். எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைக்கும். ஒரு சைக்கிள். ஓகேவா? அடுத்து when people thanks to lower இதெல்லாம் இல்ல. when people are allowed to 2 கமாஸ் இருக்குன்னா இத வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு அவ்வளவுதான். புரியுதா? ஓகே. So when people are allowed to retain most of the higher income that they gain from the each incremental level of education, it makes eminent sense to invest in education. ஓகேவா? So thanks to lower tax ratesனால வந்துட்டு that they gain from each income makes them okay. So educationல low tax rate இருக்கனால அவங்க educationல இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. On the other hand, when the government decides to tax the higher income of educated individuals at even higher rates, it makes very little sense to invest in educating oneself further. புரியுதா? ஸோ எஜுகேட்டட் பீப்புளுக்காக அதிகமாக டேக்ஸ் போட்டாங்கன்னா எதுக்கு இதுக்கு படிச்சுட்டு அப்படின்னு நினைப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த எஜுகேஷன்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிரும். ஓகேவா? த சேம் இன்சென்டிவ்ஸ் அப்ளை டு த பேரண்ட்ஸ் who decide on whether to invest in their children's education or not. ஓகேவா? ஸோ இதே இது பேரண்ட்ஸ்க்கும் அப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி above passage, the following assumptions have been made. ஓகே. இதை பார்த்து எந்த ஆன்சர் வரும்னு மட்டும் நோட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்றேன். ஓகே. ஆன்சர் மார்க் பண்ணியாச்சா? அவ்வளோதான் டைம். சரிங்களா? இதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது. மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இதில் என்ன வரும்? லோவர் டேக்ஸ் ரேட்ஸ் இன் அ கண்ட்ரி invariably translate into greater investments in higher education. கரெக்டா தப்பா? இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்ட் இருக்கு, இன்வேரியபிளி. புரியுதா? ஸோ லோவர் டேக்ஸ் ரேட்னால எல்லாரும் வந்து ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாம எல்லாருமே வந்து எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கொடுக்கலாம் தான் இருக்கு வழியோ, எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு இருக்கா? இல்ல. ஓகேவா? ஸோ 1 எலிமினேட் பண்ணுங்க. புரியுதா? ஓகே. அடுத்து 1 or 2 வரலாம், இல்ல 3 வரலாம். இந்த 2 தான் ஏதாச்சும் சூஸ் பண்ணணும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் ensures their economic freedom. Specific இல்ல. அடுத்து economic freedom has a positive impact on building up human capital. Human capital பத்தி சொல்லல, இது assumptions தானே. Which of the above assumptions is valid ன்னு கேட்டிருக்காங்க. explicit assumptionsனா explicit அப்படியே இருக்க கூடாது. ஞாபகம் இருக்கா? P தான் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் த எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் என்ஷூர்ஸ் எக்கனாமிக் ஃப்ரீடம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பீப்பிள் வில் இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன். எக்கனாமிக் ஃப்ரீடம் இருந்தாதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க வழியோ. இந்த புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்வெஸ்ட் பண்றனால எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாசேஜ்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கனால தான் அவங்க இன்வெஸ்டே பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க.
புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் லைனை படிச்சு பாருங்க. people will invest in education whenever they are guaranteed the economic freedom. புரியுதா? இதுக்கு அப்படியே அது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. சரிங்களா? ஓகே, அப்போ செகண்ட் ஒன்னும் வராது, இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன். Our urban bodies cannot possibly ensure sustainable delivery of water in our cities unless financing mechanisms are put in place. Water delivery requires heavy investment in collecting it from a natural source, treating it to make it potable and laying a distribution pipe. So இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. It also requires investments in sewerage infrastructure and அதாவது sewage. ஓகேவா? sewerage கொடுத்துருக்காங்க and sewage treatment plants so that the sewers can carry the waste water to these plants to ensure that no untreated sewage is discharged back into the natural. Okay, it is treat பண்ணி நம்ம அதை அனுப்புறோம். It is not discharged back into the natural water bodies. If our cities were rich enough to meet the entire cost, water could be delivered free. They are not. ஓகேவா? What is the most logical and crucial message conveyed by the passage? Message அப்படின்னா என்னது? ஒரு ப்ராடா ஒன்று அது சொல்லியிருக்கணும். புரியுதா? ஓகே, இப்போ பாருங்க, ஏபிசிடி ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க ஃபாஸ்ட். எலிமினேட் பண்ணுங்க, எலிமினேட் பண்ணி ஆன்சர் எடுங்க. ஆன்சர் எடுத்துட்டீங்களா? ஓகே, டைம் அப். ஆன்சர் எழுதிட்டீங்களா? ஆன்சர் எல்லாரும் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ urban local bodies must recover the costs through user charges. அதை யூஸ் பண்றவங்கலாம் வந்து அதுக்கு சார்ஜ் பே பண்ற மாதிரி urban local bodies கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, urban local bodies are not efficient enough to meet the water requirements of a city. இது நெகட்டிவா சொல்லியிருக்கு, கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி. அப்போ இது வராது. புரியுதா? அடுத்து, வாட்டர் ஷார்டேஜ் இன் ஆர் சிட்டிஸ் இஸ் அ பெரினியல் ப்ராப்ளம் தட் கேனாட் பி சால்வ்ட். ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரியுதா? In view of the water crisis in our cities, there is an urgent need to limit the population of the cities by adopting an upper limit. Population பத்தில சொல்லவே இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? எதை பத்தி சொல்லியிருக்காங்க? ஸோ urban local bodies must recover the cost. காஸ்ட் எல்லாம் இதாயிருது. ஸோ ரிச் பீப்புள் தான் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ அந்த காஸ்ட் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி என்ன, இந்த ப்ராப்ளம்க்கு வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். ஓகேவா? அந்த காஸ்ட் எப்படி ரெக்கவர் பண்ணலாம்? அதை யார் வந்து யூஸ் பண்றாங்களோ அந்த வாட்டர் பாடியை, ஸோ அவங்க கிட்ட இருந்து சார்ஜ் வாங்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இந்த ஆன்சர் கரெக்டாக கிடைச்சதா? வெரி குட். அடுத்து, with reference to the above passage, the following assumptions have been made. சரிங்களா? அது broad message. இது வந்து assumptions. Rich cities only can ensure sustainable delivery of water. ஓகேவா? அடுத்து, sustainable delivery of water in cities means much more than the supplying water to households. Which of the above assumptions is or are valid? எது வரும்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, சொல்றேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கிடைச்சதா? ஓகே, எப்படின்னா ரிச் சிட்டிஸ் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியுமா? அப்படியா சொல்லியிருக்காங்களா? ரிச் சிட்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ ஒன்லிங்கிற வேர்டு இருக்கு. ஸோ இதை நான் எலிமினேட் பண்றேன். சரிங்களா? இதை எலிமினேட் பண்ணாவே ஒன்னும் போயிடும், இதுவும் போயிடும். சரிங்களா? அப்போ பி ஆர் டி 50% உங்களுக்கு வந்துருச்சு ஆன்சர். ஓகேவா? அடுத்து, sustainable delivery of water in cities means much more than supplying water. So sustainable delivery of water னா delivery of water வந்து வெறும் சப்ளை கொடுக்கறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா? அது வழியா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ஷூர் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் மச் மோர் தேன் சப்ளைங் வாட்டர்.
புரிஞ்சா இது என்னன்ட்டு? ஸோ இத பத்தி தான் அதுல பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் இத மைண்ட்ல வச்சு தான் அத பேசியிருப்பாங்க. அந்த பேசேஜ. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின். In India, agriculture still engages about half of its workforce and about 85% of its farms are small and marginal compared to China and Vietnam, which have experienced fast structural and rural transformation. India's story is of slow transformation. As a result, poverty reduction in India was much slower pace during this period. Compared to China and Vietnam, India's poverty reduction was slow but during 2005 to 12, it accelerated dramatically, almost 3 times faster than during the earlier period. What did India do during this period? Research reveals that relative price scenario changed significantly by more than 50% in favor of agriculture in the wake of rising global prices. Okay, va? This boosted private investments in agriculture by more than 50%. As a result, agri GDP grow ஆச்சு. Okay, 4.1% as against the net surplus of agri trade வந்து touch ஆச்சு. The real farm wages 7% அதிகமாச்சு. All this led to unprecedented fall in poverty. So, poverty வந்து கம்மியாச்சுன்னு சொல்றாங்க. புரிஞ்சா? இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கட்டு? Okay, with reference to the above passage, the following assumptions have been made. Okay, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நீங்க மெதுவா ரீட் பண்ணாலும் உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்குதா? இல்ல. ஓகேவா? இதே நீங்க ஃபாஸ்ட்டா ரீட் பண்ணீங்கன்னா 10 தடவ அதவே திருப்பி ரீட் பண்ணுவீங்க. ஆன்சரும் கிடைக்காது. டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஃபாஸ்ட்டா மட்டும் ரீட் பண்ணாதீங்க. மெதுவா ரீட் பண்ணி ஆன்சர். ஓகே. ஸோ என்ன வரும்? ஆன்சர் நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? சரி. Structural and rural transformation is impossible when farms are mainly small and margin. இது வராது. ஓகே. A good price incentive can trigger the investments in agriculture. வரக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 1 வராது அப்படின்னாவே ஆப்ஷன் ஏ போயிரும். சரிங்களா? ஸோ 2 கண்டிப்பா வரும் அப்படின்னாவே ஆப்ஷன் டி போயிரும். அத நம்ம சொல்லலாமா? ஓகேவா? அடுத்து. இந்தியா நீட்ஸ் டு பில்ட் வேல்யூ செயின்ஸ் ஃபார் ஹை வேல்யூ அக்ரி ப்ராடக்ட்ஸ். அதாவது 2 கண்டிப்பா வரும். 4 ஆர் 3 இந்த ரெண்டுல தான் ஒண்ணு சூஸ் பண்ணோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது நல்லா இருக்குன்னு பாருங்க. புரியுதா? ஓகே. இந்தியா நீட்ஸ் டு பில்ட் வேல்யூ செயின்ஸ் ஃபார் ஹை வேல்யூ அக்ரி ப்ராடக்ட்ஸ் லைக் லைஃப் ஸ்டாக் அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஓகேவா? ஸோ வேல்யூ அடிஷனுக்கு இன்னுமே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து. ஹையர் குளோபல் பிரைசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் இந்தியாஸ் பாவர்ட்டி ரிடக்ஷன். இந்த ரெண்டுல எது வந்து பெட்டரா இருக்கு? ஹை குளோபல் பிரைஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பாவர்ட்டியை கம்மி பண்ண முடியுமா? குளோபல் பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பாவர்ட்டி குறையுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷன்லாம் நம்ம பண்ணலாம். ஓகேவா? லைஃப் ஸ்டாக் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணாலும் நமக்கு குறைய சான்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 2 and 3. கிடைச்சதா? கம்பேர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டுல எது நமக்கு பெட்டரா இருக்குன்னு கம்பேர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சமாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா உங்களுக்கே பார்க்கும்போது? சரி. அடுத்த கொஸ்டின். Which one of the following statements best reflects the critical message of the passage? ஓகேவா? India should create large scale off farm rural employment. அப்படின்னு என்னது? ஆஃப் ஃபார்ம் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்னா ரூரல் இல்லாம ஓகே. ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் இல்லாம வேற எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு ரெடியூஸ் த பாவர்ட்டி இன் த நியர் ஃபியூச்சர். அடுத்து. இந்தியா ஷுட் கிரியேட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ். Private investment in agriculture should be given priority over public investment. Inclusive agricultural growth is key to reduce the poverty in the near future. எது வரும்? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதை நம்ம சொல்லலாம்?
ஆப்ஷன் டி. ஏன் அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு வந்துறீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, அது நெகட்டிவா போயிடும். அடுத்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் ஒரு கம்பெனியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுவும் வந்து பெருசா இது வச்சுக்கலாம். பட் ஸ்டில் அதை இதை கம்பேர் பண்ணும்போது இது வராது. அடுத்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் விட பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் வராது. ஓகேவா? அடுத்து இன்க்ளூசிவ், இதான் வந்து ஜெனரிக்கா இருக்கு. புரியுதா? ஒரு ஸ்பெசிஃபிக்கா இல்லாம ஜெனரிக் டேர்மா இருக்கு. சரிங்களா? இன்க்ளூசிவ் அக்ரிகல்ச்சரல் growth is key to reduce poverty in the near future. புரிஞ்சா? அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே. 7 கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ மார்க் வந்துச்சு? காட்டுங்க எவ்வளோ மார்க் வந்துச்சுன்ட்டு. எவ்வளோ மார்க்கு எக்ஸாக்டா? சரி பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு கரெக்டா? 5. உங்களுக்கு 3. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டா வந்துச்சு? உங்களுக்கு சரி, நீங்க அட்டன் பண்ண 7 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின் போட முடியுதா? சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபைனல் இதுக்கு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்ற அந்த சின்ன சின்ன விஷயத்த அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே வந்துரும். டெய்லி பண்ணணும்னு இல்ல, அட்லீஸ்ட் எக்ஸாம்க்கு முன்னாடியாவது பண்ணிருங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின். 2 statements S1 and S2 are given below with regard to 4 members PQRS followed by a question. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் என்ன, among 4 members PQRS which one is the largest? யார் லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சனால சொல்ல முடியுமான்னு பாருங்க. R greater than P as well as Q. இதை வச்சு நான் யார் லார்ஜஸ்ட்னு சொல்ல முடியுமா? இதை மட்டும் வச்சு யார் லார்ஜஸ்ட்னு சொல்ல முடியுமா? இன்னொருத்தங்க யார் மிஸ்ஸிங்? எஸ்ங்கிறது எங்க இருக்குன்னே தெரியல. ஸோ இதை மட்டும் வச்சு நல்லா சொல்ல முடியாது. புரியுதா? அடுத்து S2. எஸ் இஸ் நாட் த லார்ஜஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேற இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. லார்ஜஸ்ட் எஸ் இஸ் நாட் த லார்ஜஸ்ட் அப்படின்னா ஒன்னா எஸ் இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம், எங்க வேணா வரலாம். புரியுதா? அப்போ யாரு லார்ஜஸ்ட்னு கிடைச்சிருமா எக்ஸாக்டா? ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? S1 and S2 together are sufficient to answer the question, but neither one is sufficient to answer the question. புரியுதா? கிளாஸ் ஓவர். பேலன்ஸ் இருக்கிறது நாளைக்கு.